வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை போகர் கதையோடைய 12வது அத்தியாயத்தை தான் வந்து கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்களுக்கு காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 63. கிரைம் பிரான்ச்சில் இன்ஸ்பெக்டர் கலைவாணனின் அறை. உலக வரைபடம், பூகோள உருண்டை, குற்ற தகவல்கள் எழுதப்பட்ட பலகை, படிக்கப்படாத தடித்த புத்தகங்கள் என்று எதுவுமே அவர் அறையில் இல்லை. மாறாக ஒரே ஒரு புத்தர் சிலை மட்டுமே இருந்தது. டேபிள் மேல் நடப்பது வல்லரசு காலம் என்பதன் அடையாளமாக மெல்லிய கரும்பலகை போல் தன் தொப்பை புடைப்பை ஒழித்து கட்டிவிட்ட சாம்சங் கம்ப்யூட்டர். அதில் எதையோ தேடியபடி கலைவாணன். அப்பொழுதுதான் எடிட்டர் ஜெயராமன், அரவிந்தன், திவ்ய பிரகாஷ்ஜி என்கிற அந்த மூவரும் வணக்கம் சொன்னபடி உள் நுழைந்தனர். வாங்க சார், உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். எங்க வரையில் ரொம்ப டென்ஷனான நேரம் இந்த நேரம் என்றார் கலைவாணன். தெரியும் சார், பாரதியை பிடிக்கிற முயற்சியில எல்லோரும் இப்ப டென்ஷன்ல இருக்கிறது நல்லா தெரியுது. நாங்க வந்திருக்கிறதும் அது சம்பந்தமா தான். அப்ப சொல்லுங்க, உங்களால ஒரு சிறு குழு கிடைச்சாலும் அது எங்களுக்கு பயன்படக்கூடும். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேளுங்க. பாரதியை கடத்திருக்கிற அந்த ரங்கசாமி ஆட்கள் ஒரு ஏக்கமா தங்களை காட்டிக்கிறவங்களா, இல்ல அண்டர்வேர்ல்டு தாதாக்கள் மாதிரி ரொம்ப கொடூரமானவங்களா? இதை எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, உங்கள் பதிலை வச்சு தான் சில முடிவுகளை நாங்கள் எடுக்கணும். அதனால தான். நீங்கள் எதுக்கு முடிவெடுக்கணும்? அது எங்கள் கடமையாச்சே. மிஸ்டர் கலைவாணன், இப்போ நீங்கள் வேற நாங்கள் வேற இல்லை. நாம் எல்லாம் ஒன்று தான். இதோ இவர் பேர் திவ்ய பிரகாஷ். இவர் உங்களுக்கு தெரியலையா? இவர் பார்த்த மாதிரி இருக்கு. பிரபல யோகி திவ்ய பிரகாஷ்ஜி. எவ்வளோ செமினார்ஸ் இவர் கண்டக்ட் பண்ணியிருக்கார் தெரியுமா? உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுக்கே வந்து யோக பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்ததோடு மனதை ஒருமுகப்படுத்தி சிங்கிள் டாட் கான்சன்ட்ரேஷன் என்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கார். எஸ், இப்போ இங்க இவர் கூட எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு உதவத்தான். இவர் இப்போ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருக்கார். உங்களை பற்றி இவர் பேசினாலே போதும், மிரண்டு போயிடுவீங்க. இஸ் இட்? ஜி, ஒரு சின்ன டெமோ காட்டுங்களேன். ஜெயராமன் தூண்டிவிட திவ்ய பிரகாஷும் ஒரு சம்பிரதாய வணக்கத்துடன், சார், அவங்க நிச்சயம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதை நான் கேட்டால் போதும். அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு என்னால் ஓரளவு சொல்ல முடியும். மனோயூ கர்ணின்னு ஒரு யோக பயிற்சி இருக்கு. இதில் தேறிட்டா உங்களுக்கும் இது சாத்தியம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் உள்ள நுழையிறதுக்கு முந்தி இங்கே டிஐஜி பெருமாள் சாமிங்கிறவர் வந்துட்டு போனாரா? எஸ். அவர் சட்டையில் கரை இருந்து அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே அவர் கூட பேசுனீங்களா? திவ்ய பிரகாஷ்ஜியின் கேள்வி கலைவாணனை சீட்டை விட்டு எழுந்து நிற்க செய்தது. கண்களில் திகைப்போடு வெறிக்கவும் செய்தது. என்ன சார், ஜி சொன்னபடி நடந்துச்சா? ஜெயராமன் இடையிட்டு நிமிண்டிட அரவிந்தன் மௌனமாய் கவனித்தபடி இருக்க. எஸ். எப்படி இப்படி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க? கலைவாணன் காற்று குரலுக்கு மாறியவராய் கேட்டார். சார், அதுக்கு பேர் தான் மதியூகரணி என்றார் ஜெயராமன். ரியலி வண்டர்ஃபுல். நிஜமா இது யோகா சம்பந்தப்பட்டது தானா? வேண்டாம், நீங்கள் நம்பாமல் பேச பேச உங்களுக்கு தான் அது ஆபத்து. அப்புறம் இவர் ரொம்ப டீப்பாக உங்களுக்குள்ளே நுழைவார். உங்கள் ரகசியங்களை எல்லாம் சொல்லிடுவார். ஜெயராமன் அப்படி சொன்ன மறுநொடி கலைவாணன் கழுத்தில் வியர்வை துளித்தது. அடர்வான மௌனம், உதட்டில் மிராக்கிள் என்கிற முணுமுணுப்பு. ஆமாம், மிராக்கிள் தான். அதான் இவரோட வந்திருக்கும். அடுத்த ஃபோன் அவங்க கிட்ட இருந்து எப்போ வரும்னு தெரியுமா? எனி டைம். அவங்களோட மோத வேண்டாம். அவங்க போக்குக்கே போய் பாரதியை மீட்க சொல்லிட்டாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்ல. யூ மீன் அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தா? ஆமாம். அப்போ அந்த எம்பி பணம் கொடுக்க சம்மதிச்சிட்டாரா? அவர் கொடுக்கல. பணத்துக்கு பதிலாக தங்க நகைகள். பாரதியோட பாட்டி தன் நகைகளை ஒரு பெட்டியில் போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க என்றபடியே முத்துலட்சுமி கொடுத்திருந்த ஒரு பிரீஃப் கேஸை திறந்து காட்டினார். உள்ளே காசு மாலை, வைர நெக்லஸ், வளையல் என்று நகை குவியல். அப்போ இதை கொடுக்க போறீங்களா? வேற வழி? எப்படி சார் இப்படி ஒரு கேள்வியை உங்களால் கேட்க முடியுது? வாட் யூ மீன்? நாங்கள் சினிமா ஹீரோ மாதிரி சண்டை போட்டு ஒரு பக்கம் வசனமெல்லாம் பேசி அவங்கள சுட்டுக்கொள்ளணுமா? யதார்த்த வாழ்க்கையில் நடக்க முடியாத நடத்தி பார்க்கறதான் சினிமான்னு ஆயிடுச்சு. சினிமாவில் ஹீரோவுக்கு உதவி செய்ய ஸ்டன் மாஸ்டர்லேருந்து பல பேர் இருக்காங்க சார். நிஜத்தில் நாங்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க சார். ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் போக முடியும். அப்போ எப்படி குற்றங்கள் குறையும்? குற்றவாளிகளும் பயப்படுவாங்க. சாரி,
இது விவாதிக்கிற நேரம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா பிடிக்கவாவது செய்வீங்களா? நிச்சயமா. பாரதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். டெல்லியில இருந்தெல்லாம் ஃபோன் சார். கலைவாணன் சொல்லி முடிக்கவும் டேபிள் மேலுள்ள லேண்ட்லைன் போனின் அமட்டல் சத்தம் கேட்டு உடனே எடுக்கவில்லை கலைவாணன். அநேகமா அந்த குரூப்பாக இருக்கலாம். அப்படி இருந்தா போனை ஜி கிட்ட மட்டும் கொடுங்க, மற்றதை ஜி பார்த்துக்குவார். ஜெயராமனின் பேச்சு செயலாகியது. ரிசீவர் திவ்ய பிரகாஷ் காதுக்கு இடம் மாறியது. என்ன சார், என்ன முடிவெடுத்திருக்கீங்க? பணத்தை தர சம்மதிச்சிட்டானா அந்த எம்பி என்று மறுபுறம் இருந்து கேள்வி. அது சம்மதிச்சிட்டாரு. சந்தோஷம். இது யார் ஃபோனில் புதுசா? அது நான் கலைவாணன் சாரோட பிஏ பேசுகிறேன். பாரா, கிரைம் பிரான்ச்சில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் பிஏ இருக்காரா? பிஏ மாதிரி நான் தான் கான்ஸ்டபிள் பேசுகிறேன். யாரை வேணா இருந்துட்டு போ. பணம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? பணமா? பணம் கிடைச்சிருச்சு. எங்கே கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அதை ஈவினிங்க்கு மேலே சொல்கிறோம். நடுவில் ஏதாவது திருட்டு வேலை பார்த்தா இங்கே அந்த பொண்ணை கழுத்து திருக்கி போட்டுருவோம். மறுபுறம் பேச்சு கட்டானது. திவ்ய பிரகாஷ்ஜியும் நிமிர்ந்து கலைவாணனை பார்த்தார். என்ன பேசினான் என்று கேட்க தேவையே இல்லாத பேச்சு. திவ்ய பிரகாஷிடமும் தீவிர சிந்தனை. என்ன சார், எனி க்ளூ? ஏதோ பப்ளிக் பூத்ல இருந்து பேசியிருக்கான். நாலாப்புறமும் மழை தெரியுது. கையில் சுருட்டு இருந்து பிடிச்சுக்கிட்டே பேசியிருக்கான். சுருட்டை மொத்தமும் ஒரு கடையில் ஒரு கிழவிக்கிட்ட வாங்கியிருக்கான். 100 ரூபாய் கொடுத்து வாங்கினவன் சில்லறை இல்லைன்னு கிழவி சொல்லவும் அப்புறம் வந்து சுருட்டு வாங்கியே கழிக்கிறதா சொல்லியிருக்கான். அவ்வளோதானா? இன்னும் ஏதாவது தகவல்கள்? இல்லை, இவ்வளோதானு தோணுது. ஆள் கட்டையா குட்டையான ஆள், தலையில் பெருசா முடியல, சொட்டத்தலை. அப்போ நாலா பக்கம் மலையுள்ள இடத்துக்கு நடுவில் இருக்கிற ஊர்ல இருந்து ஒருத்தன் சுருட்டு பிடிச்சிக்கிட்டே பேசியிருக்கான். அந்த இடத்துல இருக்கிற கடையை ஒரு கிழவி நடத்துறா. ஐம் கரெக்ட்? கரெக்ட். 4 பக்கம் மலைனா சென்னையை இதில் சேர்க்க முடியாதே. ஏன் சேர்க்க முடியாது? திரிசூலம் பல்லாவரத்துக்கு நடுவில் 4 பக்கம் மலையும் நடுவில் ஊரும் இருக்கே, திருச்சுரம்னு பேரு. அங்கே ஒரு சிவன் கோவில் கூட பிரபலமாச்சே என ஜெயராமன் எடுத்து தந்திட கலைவாணன் வேகமான எஸ் ஆமோதிப்போடு தன் கைபேசி கூகுள் மேப்புக்குள் வேகமாக நுழைந்து பார்த்து யூ ஆர் ரைட் என்றார் படபடப்பாய். அதே வேகத்தில் இப்பவே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த தகவலை வச்சு அந்த டெலிபூத்தை கன்ஃபார்ம் பண்றேன் என்றவர் சில வினாடிகளில் தன் செல்போன் வழியாக ஏழுமலை, இம்மிடியேட்டா திரிசூலத்துக்கிட்ட இருக்கிற திருச்சுரம் சிவன் கோவில் சார்ந்த பகுதிக்கு போங்க. அங்கே பப்ளிக் டெலிஃபோன் பூத்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. அப்படியே வெத்தலைப்பாக்கு கடைகளையும் சர்ச் பண்ணுங்க. அதுல ஒரு கடையை கிழவி ஒருத்தி நடத்துறாளான்னு தெரியணும் என்றார். அதே வேகத்தில் உங்களுக்கு இதுக்கு நான் அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் தருவேன் என்று முடித்தார். அப்போ 2 மணி நேரம் நாங்களும் காத்திருக்கோம். எனக்கெனவோ இந்த க்ளூ ஒர்க் அவுட் ஆகி அவங்களை நெருங்க முடியும்னு தோணுது. அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டா பிடிக்கிறதுல நீங்க சுணக்கம் காட்டக்கூடாது என்று ஜெயராமன் கூற கலைவாணன் முகத்தில் மழுப்பலாய் ஒரு சிரிப்பு. சார், நீங்க சிங்கம் சூர்யாவாக ஒரு நல்ல சான்ஸ் என்றான் அரவிந்தனும் சற்று கிண்டலாய். இது மட்டும் சக்சஸ் ஆகிட்டா சாரை எங்க டிபார்ட்மெண்ட்ல இழுத்து போட்டுருவோம் என்று கலைவாணனும் திவ்ய பிரகாஷை பார்த்தான். அவரோ நாம புறப்படலாம், அந்த இடம்தான் சார், அங்கே நம்ம போகவும் விஷயம் கன்ஃபார்ம் ஆகவும் சரியா இருக்கும் பாருங்க என்று எழுந்து நின்றார். கலைவாணனிடம் பிரமிப்பு. குற்றாலம் ரிசார்ட் ஒன்றுக்குள் அந்த கார் புகுந்து நிற்கவும் உள்ளிருந்து சாந்த பிரகாஷும் சாருபாலாவும் இறங்கினர். கூத்தல் காற்று முகத்தில் வாலாட்டி பின் தலைமுடியை கலைத்து பறந்திட இழுத்து கட்டி ஹேர் பின்னால் அடக்கி முடித்திருந்தாள் சாரு. ரிசார்ட்டுக்குள் இருந்து சில வேலைக்காரர்கள் ஓடி வந்தனர். டிரைவரும் கார் டிக்கே திறந்தான். உள்ளே 2 பெரிய சுர்கேஸ்க்கு நடுவில் அந்த பெட்டி. சுற்றிலும் மோங்கு தாங்கான மரங்கள், அவை உதிர்த்திருக்கும் சருகுகள், அதன் மேல் எதையோ பொறுக்கி கொண்டு நடமாடும் குரங்குகள். அத்தனைக்கும் நடுவில் ஒரு கருப்பு நிற போர்வையை போர்த்தி கொண்டு கையில் கொம்புடன் ஆட்டுக்கூட்டம் ஒன்று மேய்த்தபடி இருந்த ஒருவன் கண்களுக்கு மேல் கையை கூரையாக்கி கொண்டு பெட்டி காரிலிருந்து இறக்கி ரிசார்ட் கட்டடத்துக்குள் தூக்கி செல்லப்படுவதை பார்த்தான். அத்தியாயம் 64. ரிசார்ட் கட்டடத்துக்குள் நுழைந்த சாந்த பிரகாஷும் சாருபாலாவும் மிகுந்த களைப்பில் இருந்தனர். எதிரில் தென்பட்ட சோஃபாவில் துவண்டது போல் விழுந்தனர். அவர்கள் முன்னால் அவர்களின் சுர்கேஸோடு அந்த மரப்பெட்டியை வைத்துவிட்டு வேலைக்காரர்கள் சென்றுவிட ஒருவன் மட்டும் திரும்பி வந்து மண்டி போட்டு அமர்ந்து மரப்பெட்டியை மோந்து பார்த்தான். அவன் செயல் சாந்த பிரகாஷை நிரடியது. ஏய், என்ன பண்ற? விபூதி வாசனைங்க. பெட்டி விபூதி மரத்தால செஞ்சுதா? அதெல்லாம் தெரியாது, நீ போய் உன் வேலையை பார். இதென்ன வரிசையா ஓட்டிங்க? திருப்புலி சங்கரம்னு விசித்திரமா பேரு. சொன்னா புரியாதா? போய் வேலையை பார்.
சாந்த பிரகாஷ் சற்று சினந்தான். கேள்வி கேட்டவன் திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்றான். அவன் விலகவுமே சாருபாலா சாந்துவை உரச தொடங்கினாள். சாந்து, இந்த பெட்டியை முதல்ல யார் கண்ணிலையும் படாதபடி பத்திரமா வைக்கணும். இப்படி பாக்குறவங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமா சாரு, நம்ம பங்களாவிலிருந்து வாட்ச்மேன் தாத்தாவும் பேசினாரு. நாம கிளம்பி வந்ததுக்கு பிறகு நம்ம தேடி பலர் வந்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசரும் இருக்காருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த பெட்டி பற்றி நம்மை விட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தான் டைரியில தெளிவா இருக்கே. அதுலயும் உங்க தாத்தா எழுதினது மட்டுமில்லாம சர்ப்பமாகவும் இருந்து காவல் காத்துட்டு வந்திருக்கார். இப்ப கூட அவர் இல்லனா இந்த பெட்டியை நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி இருப்பாங்க. நாம இவ்வளவு தூரம் வந்தே இருக்க முடியாது. இந்த பாம்பு விஷயம்தான் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு சாரு. நீ சீக்கிரம் நம்பிட்ட, என்னால நம்ப முடியல. எது முடியல? என் தாத்தா தான் பாம்பா நடமாடுறாங்கன்னு சொல்ற பாரு, அது ஒரு நம்ப முடியாத அதிசயம் சந்து. அதுல என்ன சந்தேகம்? ஒரு மனுஷன் எப்படி பாம்பா மாற முடியும்? அந்த பாம்பு என் தாத்தானா? அவராவே வந்து நமக்கு வழிகாட்டி இருக்கலாமே. நீ டைரியை படிக்க தேவையே இல்லையே. இந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில் இருக்கு சந்து. நானும் எடுத்த எடுப்புல நம்பிடல. பாம்புகள் தொடர்பான மித் பற்றி ஒரு கட்டுரையை படித்தேன். நாகா மிஸ்ட்ரி ஆஃப் த எம்பலம்னு ஒரு சீரீஸையும் பார்த்தேன். நம்ம உயிரணுக்களோட மூல வடிவம் ஒரு பாம்பு உடம்பா தான் இருக்கு. மரபணுக்களோட சேர்க்கை, காலமாற்றம், இதனால பாம்பு உடல் இப்போ நமக்கு இருக்கிற உடலா விருத்தி அடைஞ்சிருக்கு. நம்ம மித்தாலஜில நாகலோகம்ங்கிற ஒரு தனி உலகமே இருக்கு. அங்கே நாகர்கள்னு ஒரு இனத்தவங்க இருக்காங்க. இவங்க பாம்பாகவும் மனுஷனாகவும் 2 சரீரத்தோட இருக்காங்க. அது எப்படிங்கிறது தான் மித்தே. இப்படியெல்லாம் கட்டுக்கதைன்னு தள்ளிட முடியாது. 1944 நாக்பூர்ல ஒரு பெண்ணுக்கு பாம்பே குழந்தையா பிறந்திருக்கு. மரபணு சிதைவோ கருப்பிழையோ இல்ல. சுகப்பிரசவத்துல அந்த பெண் பாம்பை பிரசவித்த சம்பவம் ஒரு நிகழ்கால அதிசயம். ரொம்ப சமீபத்துல கும்பகோணம் பக்கத்துல தேப்பெருமா நல்லூருங்கிற ஊரின் சிவன் கோவில்ல ஒரு நாகப்பாம்பு வில்வ மரம் ஏறி தன் வாயால வில்வ இலையை பறிச்சு சந்நிதிக்கு போய் வாயில கவ்வியிருந்த இலையை துப்பி அர்ச்சனை செய்திருக்கு. அந்த வீடியோவும் இருக்கு. இதையெல்லாம் நீ பாத்தியா? ராத்திரி தூக்கம் வராம புரள்றப்ப இதுதான் எனக்கு வேலையே. ஆனா நீ நல்லா தூங்கிடுற. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். அவர்கள் இருவர் பேச்சினிடையே பக்கவாட்டில் ஜன்னலை ஒட்டி யாரோ கடந்து போனது போல இருந்தது. 1 மினிட் என்று சாருவை கட்டுப்படுத்திய சாந்த பிரகாஷ் எழுந்து சென்று ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். முக்காடு போட்டுக்கொண்டு ஒருவன் கையில் கம்போடு தெரிந்தான். அவனை ஒட்டி ஓர் ஆடு மேய்ந்து கொண்டு இருந்தது. ஏய், யாரது? சந்துவின் குரல் அவனை முக்காட்டோடு நகர்ந்து போக செய்தது. ஏய், கேட்கிறேன்ல, யாரது? இங்க என்ன பண்ற என்று கேட்டபடியே மின்னல் வேகத்தில் வெளியே சென்ற சாந்த பிரகாஷ் அந்த முக்காட்டு மனிதனை பிடித்து முகத்தை விலக்கி பார்க்கவும் பகீர் என்றானது. அப்படியே கையை உதறிக்கொண்டு பின்னுக்கு வந்தவன் முகத்தில் தாறுமாறாய் கலவர ரேகைகள். நான் ஒரு கீதாரிங்க, பார்த்தா பயப்படுவாங்கன்னு தான் முகத்தை மூடிட்டு திரிகிறேன். காட்டுல தேன் எடுக்க போகையில் கரடி அடிச்சு கண்ணத்தையே பிச்சு தின்னுடுச்சுங்க சாமி. அதான். அவன் விளக்கம் அளித்தான். ஐம் சாரி, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அப்போ நீ இந்த ஊர்க்காரனா? ஆமா சாமி, 10 ஆடுங்க இருக்கு. அதை மேய்ச்சிட்டு ஏதோ பழப்பு ஓடுதுங்க. நீங்க? சும்மா டூர் வந்திருக்கோம். தேனு, சந்தனம், ஜாதிகா, மாசிகா, பருந்து முட்டையெல்லாம் கிடைக்கும். வேணுங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே சித்தன் பொட்டல்ன்ற இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சித்தன் பொட்டலா? ஏன் அதிர்ச்சி அடைகிற? ஐயோ, அது ஆபத்தான இடம். சித்தர் சாமிங்க நடமாடுற இடம். அவங்க துணையோட மட்டும்தான் போக முடியும். நாம் எல்லாம் போக முடியாது. அப்போ இப்போ சித்தர் சாமிங்க நடமாடுறாங்களா? நானே பார்த்திருக்கேனே. கரடி என் கண்ணத்தை பிச்சு தூக்கி போட்டப்ப என்னை காப்பாத்தி மருந்து கொடுத்ததே ஒரு சித்தர் சாமி தானே. ஃபேண்டாஸ்டிக். நாங்க அங்கதான் போகணும். நீ வழியை காட்டுவியா? நீங்கண்ணா? அவன் கேட்க சாரு வெளியே வந்து தன் துப்பட்டாவை விரித்து போர்த்தி கொள்ள அவனும் அவளை பார்த்திட அவளிடமும் ஒரு பயம் கலந்த அதிர்வு. சந்து, என்ன இது கோரம்? டிபிக்கல் ஃபாரஸ்ட் இன்ஜூரிங். கரடி அடிச்சிருக்காம். மை காட், கொடுமை சந்து. நம்ம பிரச்சனையெல்லாம் இப்போ சின்னதா தெரியுதுல? அஃப்கோர்ஸ். உள்ளவா, முதல்ல எனக்கு ஒரு காஃபி வேணும். ஒரே தலைவலி. இரு, நம்ம டிராவலுக்கே இப்போ வழி கிடைக்க போகுது. இவன் நமக்கு கரெக்டா இருப்பான். அப்போ முதல்ல உள்ள கூப்பிட்டு பெட்டியை ரூம்ல வச்சு பூட்டு. அதை மோந்து பார்த்தவன் சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிட்டான். நீ போ, வரேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். காலையில நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணனா போதும் தானே? சாரு உள்பக்கம் திரும்பிட
சாந்த பிரகாஷ் அந்த ஆட்டுக்காரனை கரெக்ட் செய்ய தொடங்கினான். திரிசூலம் எனப்படும் திருச்சுர மலைப்பகுதி. காருக்குள் பிரவேசித்த நிலையில் கோயில் முகப்பில் இறங்கிய பொழுது அரவிந்தனிடம் சொல்ல முடியாத அளவு வியப்பு. 4 புறமும் சிறிதாய் 4 மலை, நடுவில் தொட்டி போன்ற நிலப்பரப்பில் ஊரும் சிவன் கோவிலும். சென்னையின் மையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள் இப்படி கிராமாந்தரமான ஒரு நகர்பரப்பை அரவிந்தன் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. யோகி திவ்ய பிரகாஷ் கோவில் கோபுரத்தை பார்த்து பக்தி சிரத்தையோடு கன்னத்தில் போட்டுக்கொண்டார். கடிகாரத்தில் அந்த 2 மணி நேரம் கழிந்திருந்தது. கூடவே கலைவாணனும் வந்திருந்தார். காக்கி பேண்ட், ஆனால் மேலுக்கு ஒரு ஒயிட் டிஷர்ட். எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு சிறிய கைத்துப்பாக்கி. அதை காருக்குள் இருக்கும் பொழுதே அரவிந்தன் எடுத்து பிடித்து பார்த்தான். ஒரு 1/2 கிலோ எடைக்கல்லை பிடித்திருப்பது போல் இருந்தது. அப்படியெல்லாம் ஒருவரை பார்த்து சாதாரணமாக சுட்டுவிட முடியாது என்று அது அவனுக்கு உணர்த்திவிட்டது. பிரகாஷ்ஜி, உங்க விருப்பப்படி இங்கே வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? நாம சாமி கும்பிட வந்த மாதிரியே நடந்துப்போம். பார்வை மட்டும் துழாவட்டும். அதோ பாருங்க, ஒரு கிழவி உட்கார்ந்திருக்கிற பெட்டிக்கடை. திவ்ய பிரகாஷி மண்ணில் கால் வைத்த வேகத்தில் கடையை காட்டவும் கலைவாணனுக்கே சற்று அமிலத்தை சப்பினது போலதான் இருந்தது. சார், நீங்க போய் சுருட்டு இருக்கான்னு கேளுங்க, கொஞ்ச நஞ்ச டவுட்டும் கிளியர் ஆயிடும் என்றிடும் பொழுதே ஒரு சைக்கிளில் வந்த ஏழுமலை என்கிற கான்ஸ்டபிள், குட் ஈவினிங் சார், நீங்க சொன்னபடி எல்லாமே கன்ஃபார்ம் தான். அந்த கிழவிக்கிட்ட ஒருத்தன் சுருட்டு வாங்கியிருக்கான். அவளும் சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்கா. அந்த கடையை தான் சார். சுருட்டு வாங்கின பார்ட்டிக்காக தான் சார் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயம் நீங்க இப்படி புறப்பட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல சார் என்றார். வெரி குட் ஏழுமலை, யாரும் சந்தேகப்படலையே? இல்ல சார், இங்கே நிறைய தனி விடுங்க காலியா இருக்கு சார். எல்லாமே அந்த காலத்து விடுங்க. அந்த வீட்டுக்கு உரியவங்கள பலர் வெளிநாடு போய் பசங்களோட செட்டில் ஆகிட்டாங்க. அதனால வாடகைக்கு வீடுங்க நிறையவே இருக்கு. கோயில்ல புரோக்கருங்க நிறைய நடமாடுறாங்க. நாம நிக்கிறதையும் பாக்குறதையும் வச்சே என்ன சார், வீடு வாடகைக்கு வேணுமானு கிட்ட வந்துடுறாங்க. மலையடி வாரத்துல ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா மாதிரி வீடு ஒன்று இருக்கு. அநேகமா சுருட்டுக்காரன் அங்கிருந்து தான் வந்து வாங்கணும். அந்த கிழவிக்கிட்ட மெல்ல போட்டு வாங்கினதுல இதெல்லாம் தெரிஞ்சிச்சு சார். ஏழுமலை சைக்கிளை விட்டு இறங்காமல் மிக இயல்பான உடல் மொழியோடு பேசியதில் கிட்டத்தட்ட எல்லாமே தெரிந்து விட்டது. திவ்ய பிரகாஷ்ஜியிடம் உடனே ஒரு திட்டம். சார், உங்க சைக்கிளை கொடுங்க, நான் சும்மா அந்த பக்கம் போய் அந்த வீட்டை பார்க்கிறேன். பாரதி உள்ளே இருந்தா நிச்சயம் என் திருஷ்டியில பட்டை திருவா என்ற திவ்ய பிரகாஷ் சைக்கிளை வாங்கி கொண்டு படு இயல்பாக ஏழுமலை சுட்டி காட்டிய மலையடிவார பகுதி நோக்கி செல்லலானார். அரவிந்தனும் ஜெயராமனும் அவரின் வேகத்தை வெகுவாய் ரசித்த நிலையில், அரவிந்தன், இப்படி ஒரு ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படும்னு நிச்சயம் நினைச்சிருக்க மாட்டீங்க இல்லையா என்று கேட்டார். ஆமா சார், ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு இந்த அனுபவம். இப்பொழுதைக்கு ஹீரோ திவ்ய பிரகாஷ் ஜி சார் தான். என்ன சொல்றீங்க? சந்தேகமே இல்லை சார். இவரை இனி எங்க டிபார்ட்மெண்ட் விடவே விடாது பாருங்க. அதுக்கு சார் சம்மதிக்கணுமே. அரசாங்க விஷயம், பொது நலம்னு வரும்பொழுது மறுப்பாரா என்ன? நம்ம மிலிட்டரியில கூட சில லாமாக்களை வச்சு நமக்குள்ள எதிரிங்க ஊடுவி இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்களாமே. அவங்களுக்கு இந்த மதிய கரணி மாதிரி பரிச்சையெல்லாம் சர்வ சாதாரணமாமே. கலைவாணன் பேசிக்கொண்டே திவ்ய பிரகாஷ்ஜியை பார்த்தபடி இருக்க அவர் பார்வையை விட்டு மறைந்தே போனார். நாம உள்ள போய் சாமி தரிசனம் பண்ற மாதிரி நேரத்தை கடத்தலாமா? ஆமாமா, நல்ல வேலை கோவில் வாசல்ன்றதுனால யாரும் நம்மள கண்டுபிடிச்சிட சான்ஸ் இல்ல. ஏழுமலை, ஒரு தேங்காய் பழத்தட்டு வாங்குங்க பாப்போம். கலைவாணனின் கட்டளை செயலாகி தேங்காய் பழத்துடன் கோயில் முகப்புக்குள் காலடி வைத்த நொடி திவ்ய பிரகாஷ் அறக்க பறக்க திரும்பி வந்திருந்தார். சைக்கிளை வேகமாக ஓட்டியதில் மார்பில் ஏற்ற இறக்கம். என்ன ஜி, பாரதி உள்ளதான் இருக்கா? மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. 4 பேர் சீட்டாடிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நாமளே போதுமா, இல்ல போலீஸ் ஸ்குவாட் வேணுமா? நிச்சயமா ஸ்குவாட் வேணும். எதிரிங்க தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறவங்க. திவ்ய பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கிழவி கடைக்கும் அந்த சுருட்டு பார்ட்டி வந்து வாங்கி கொண்டு புகைத்தபடியே நடந்த பொழுது காரை நகர்த்தி அவனை உரசியவாறு சென்று பிடித்து இழுத்து அவனை பின் சீட்டில் படுக்க வைத்தனர். டிரைவிங் சீட்டில் இருந்த ஏழுமலையும், சார், யாரும் பார்க்கல, ஒதுக்குப்புறமா போய் இவனை கேட்கிற விதமா கேட்டா சார் சொன்னது சரியானு தெரிஞ்சிடும் என்றார். கார் புழுதி கிளப்பி ஒரு தனித்த இடம் நோக்கி சென்றிட கோவிலுக்கு வெளியே ஓரிடத்தில் அரவிந்தன், ஜெயராமன், திவ்ய பிரகாஷ்ஜி. அதிகபட்சம் அரை மணி நேரத்துல பாரதி நமக்கு கிடைச்சிடுவா, இதுல எனக்கு சந்தேகமே இல்லை என்று அவர் சொன்னபொழுது அரவிந்தனிடம் பிரமிப்பு. அத்தியாயம் 65. திவ்ய பிரகாஷின்
பொட்டியில் அடித்தால் போன்ற பதிலால் அரவிந்தன் ஆச்சரிய வழிசல் கொண்ட அவ்வேளையில் ஜி அவர்கள் இருவரையும் ஆழமாக பார்த்து, நாம கொஞ்சம் அப்படி உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோமா என்று கேட்டார். நீங்க கேட்கறத பார்த்தா பேச நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதே ஜி. ஆமாம், நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுற மூட்ல நீங்க இருக்கீங்களா? நாம இங்க வந்திருக்கிறது பாரதியை காப்பாத்த. அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. பாரதி கிடைச்சிட்ட மாதிரி தான். நோ ப்ராப்ளம். உங்க கான்ஃபிடென்ட நினைச்சு சந்தோஷம். ஆனாலும் பயப்படாதீங்க, பாரதி அந்த வீட்டில் தான் இருக்கா. அவளை கலைவாணன் மீட்டு கொண்டு வந்துடுவாரு. அவங்களும் வசமா மாட்ட போறாங்க. இனி பாரதிக்கு அவங்களால எந்த ஆபத்தும் எந்த காலத்திலையும் கிடையாது. நல்லது. இந்த பிரச்சனையை விட அந்த பெட்டியை ஃபாலோ பண்ண போய் நாம் தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்றார் ஜெயராமன். ஆமாம், நாம் அப்படி தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இல்லை. ஒரு பத்திரிகை ஆசிரியரா, ஒரு எழுத்தாளரா உங்களுக்கும் அசாதாரண அனுபவமா அது நிச்சயம் இருக்க போகுது. சரி, ஏதோ முக்கியமா விஷயம் சொல்ல வந்தீங்களே? சொல்றேன். நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. இப்ப அதிர்ச்சி பழகி போச்சு ஜி, சும்மா சொல்லுங்க என்றான் அரவிந்தன். எந்த பெட்டிய அந்த எம்பி தேடுறாரோ, எந்த பெட்டி பாரதி வீட்டில் பல நாள் இருந்துச்சோ, அந்த பெட்டிக்கு சொந்தக்காரங்கள நானும் ஒருத்தர்னு சொன்னா நம்புவீங்களா? திவ்ய பிரகாஷ்ஜி நிஜமாலுமே ஜெயராமனையும் அரவிந்தனையும் ஒரு உழுக்கினார். ஜி, எஸ், நானும் அந்த பிரம்மாண்ட ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் தான். இப்ப இருக்கிற சாந்த பிரகாஷ் என் கசின் பிரதர்னா நீங்க நம்பித்தான் திறனும். திவ்ய பிரகாஷ் சொன்ன விஷயம் நிஜமாலுமே ஒரு கிளியது. ஓ, அதான் உங்க பேர்லயே பிரகாஷ்னு இருக்கா? ஆமாம், எங்க குடும்பத்துல ஆண் வாரிசுகள் பிரகாசமா இருக்கணும் என்ற விருப்பத்தினாலையும் அப்படி பேர் வச்சாலாவது ஆண் வாரிசுகள் ஆண் வாரிசா இருப்பாங்கன்னு நம்பியும் என் தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா செய்த ஏற்பாடுதான் அது. ஆண் வாரிசா இருப்பாங்கன்னு நம்பியும்னா புரியலையே. பாயிண்ட கரெக்டா பிடிச்சிட்டீங்க. வளர்சிதை மாற்றங்கள் 15 வயசு அளவுல ஏற்பட்டு தங்களுக்குள்ள பெண்மையை உணர்கிற ஆண்களை நீங்க என்னன்னு சொல்வீங்க? மை காட், யூ மீன் திருநங்கை? ஆமாம். அப்ப உங்க குடும்பத்துல ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு திருநங்கை பிறப்பு ஏற்பட்டது. நடுவுல இல்லாம போன அது திரும்ப தொடர்ந்துகிட்டும் இருக்கு. ஜி, என்ன இது? யார் அது? அதுக்கும் பெட்டிக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. அது பெட்டி இல்ல, புதையல். அந்த பெட்டி கிடைக்க காரணம் என் கொள்ளு தாத்தா தான். அவர் டைரியை தான் நீங்க படிச்சீங்க. அவர் தன் மகன் ஒரு திருநங்கையாகவும் இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு வெறுத்து போய் குற்றால பக்கம் போய் அப்படியே சித்தர்கள் தொடர்பு ஏற்பட்டு தன்னையே கிட்டத்தட்ட ஒரு சித்தராக்கிக்கிட்டவர். அவருக்கு போகர்கிட்ட இருந்து கிடைச்ச அதிசயம்தான் அந்த பெட்டி. அந்த லிங்கம் போகரால் செய்யப்பட்ட லிங்கம். அதுக்கு பேர் பாஷான ஜெகவல லிங்கம். ஒரு 12 வருஷம் தான் கட்டுப்பாட்டில் வச்சு வழிபடுறதுக்காக போகர் தந்த லிங்கத்தோடு திரும்பின என் தாத்தா கூடவே சில அபூர்வ ஏடுகளையும் அதோடு கொண்டு வந்திருந்தார். அதெல்லாம் நீங்க அதுல பார்த்திருப்பீங்க. அவருக்கு 60 வயசுல பிறந்த ஒரு பிள்ளை தான் எங்க தாத்தா. எங்க தாத்தாவோட 2 வாரிசுகளில் ஒரு வாரிசு தான் என் அப்பா, இன்னொரு வாரிசு சாந்த பிரகாஷின் அப்பா. இதுல என் அப்பா என் தாத்தா சொன்னபடி பூஜை புனஸ்காரனும் வாழ்ந்தார். குறிப்பா அதிக அளவு மரங்களை நட்டு ஒரு புரட்சியை செய்தார். சொன்ன நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா 1,08,000 மரங்களை நட்டு வளர்க்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதன்படி வளர்த்தவர். என்னையும் என் தாத்தா விருப்பப்படி யோகம் தியானம்னு வளர்த்தார். அதுல வந்ததுதான் என் மதியுகரணி எல்லாம். இந்த மதியுகரணி பற்றின சித்தற்பாடுகள் கொண்ட ஏடு இப்பவும் என்கிட்ட இருக்கு. இது அந்த பெட்டியில இருந்த ஒரு ஏட்டுக்கட்டு தான். நடுவுல என் சித்தப்பா பாத மாறி தன் விருப்பத்துக்கு தொழில் செய்து வெளிநாட்டு மோகத்தோடு இருந்தார். என் அப்பா எவ்வளோ சொல்லியும் என் சித்தப்பா, அதாவது சாந்த பிரகாஷின் அப்பா கேட்கல. சொத்தையும் பிரிச்சு வாங்கிட்டாரு. அதுல பல்லாவரம் பங்களா அவங்க பக்கம் போயிடுச்சு. கடைசியில என் தாத்தாவும் என் அப்பாவும் பயந்த மாதிரி அவங்க தலைமுறையில ஒரு திருநங்கை பிறப்பு ஏற்பட்டுடுச்சு. அது நீங்க வேண்டும் என்று தான் என் கொள்ளு தாத்தா போகரின் லிங்கத்தை கொண்டு வந்ததோடு மரங்களை வளர்த்து வன கொண்டாட்டம் என்று சில பரிகாரங்களை பின்பற்றினார். அதோட தொடர்ச்சியில அந்த பெட்டிய போகர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிற நடைமுறை ஒண்ணு இருக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் அந்த லிங்கத்தையோ அது தொடர்புடைய ஏடுகளையோ வச்சுக்க கூடாது. ஒரு சித்ரா பௌர்ணமி நாளில் பொதிகை மலையில் இருக்கிற சித்தர் பொட்டல்ன்ற இடத்துக்கு போய் அப்ப அங்க வரும் போகர் சித்தர்கிட்ட ஒப்படைச்சிடணும். திவ்ய பிரகாஷ் தனக்கு தெரிந்த தகவல்களை சொல்லிக்கொண்டே வந்ததில் சற்று இடைவெளி விட்டு இருவரையும் பார்த்தார். இடையில் கோவில் மணி சப்தமும் அவர் அர்ச்சனையின் பொருட்டோ
ஒலித்து அடங்கியது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த தகவலைத்தான் நானும் உங்க தாத்தாவுடைய டைரியில படிச்சேன். ஒண்ணு நல்லா புரியுது. ஒப்படைக்க வேண்டிய காலத்துல அந்த லிங்கத்தை ஒப்படைக்கல. அதுவே ஒரு தப்பாக ஆகி திரும்ப உங்க குடும்பம் திருநங்கை பிறப்பை சந்திக்க தொடங்கிடுச்சு, அப்படித்தானே? ஆமாம், எங்களுக்கு பல விதத்துல பலவிதமான இழப்புகள். அதுல உச்சபட்சம் தான் என் தாத்தா ஒரு சர்ப்பமா ஜென்மம் எடுத்து வந்து அந்த பெட்டிக்கு காவலா இருந்த சம்பவங்கள். நீங்க சொன்னதை வச்சு எனக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. இந்த விஷயத்துல பாரதிக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அந்த பெட்டியும் பாம்பும் பாரதி வீட்டுக்கு எதுக்காக வரணும்? எல்லாத்துக்கும் சரியான காரண காரியம் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இதுல நானும் என் அப்பாவும் கூட ஒரு தப்பு செஞ்சிருக்கோம். பெட்டியில இருந்த மதிய கரணி ஏட்டை எடுத்து நாங்க சுயநலமா பயன்படுத்திக்கிட்டோம். அதுல சொன்ன ரகசியம்னு ஒரு ஏடு இருக்குமே. ஆமா இருக்கு. அதுதான் என் அப்பா தொலைஞ்சு போக்க காரணம். என்ன, உங்க அப்பா தொலைஞ்சு போயிட்டாரா? இது என்ன புது திருப்பம்? அந்த ஏட்டுக்கட்டுல தங்கம் செய்யற ரகசிய குறிப்புகள் இருக்கு. அதை படிச்சுட்டு அதுக்கான மூலிகைகளை தேடி அதே பொதிகை மலைக்கு போனவர் தான் என் அப்பா. இன்னைக்கு வரை அவர் திரும்பி வரல. ரியலி? எஸ், நானும் அவரை தேடி தேடியே அழுத்துட்டேன். எல்லாமே பேராசைப்பட்டதால வந்த வினை. போகர் விதிச்ச கட்டுப்பாடுகளை பின்பற்றாததால வந்த கோளாறு. இங்க எங்க அப்பாவுக்கு எப்படின்னா, அங்க எங்க சித்தப்பாவும் ஒரு விபத்துல காலமாயிட்டாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? எப்படி நீங்க பல்லாவர ஜமீன் வாரிசுன்னு யாருக்கும் தெரியாம போச்சு? கேள்வியும் பதிலுமாய் அரவிந்தனும் திவ்ய பிரகாஷ்ஜியும் இருக்க, இடையில் ஜெயராமனின் கைபேசிக்கு ஓர் அழைப்பு. காதை கொடுத்தவர் முகத்தில் மலர்ச்சி. என்ன சார், குட் நியூஸ் தானே? எஸ், கலைவாணன் கான்ஸ்டபிள் ஏழுமலையுடனும் இன்னும் சிலருடனும் அந்த வீட்டை சுத்தி வளைச்சி பாரதியை மீட்டுட்டாராம். நம்மையெல்லாம் உடனே வர சொல்றாரு என்றார். நான் தான் சொன்னேனே, அரை மணி நேரத்துல பாரதி கிடைச்சிடுவானு என்று திவ்ய பிரகாஷ்ஜியும் உற்சாகமானார். ஜி, பாரதி திரும்ப கிடைச்சதை விட பெரிய த்ரில் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் தான். எவ்வளோ ட்விஸ்ட், எவ்வளோ ஆச்சரியங்கள். வாங்க போய்கிட்டே பேசலாம். பாரதியும் இனி முரண்டு பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பேசிக்கொண்டே மூவரும் புறப்பட்டனர். ஆஸ்பத்திரியிலிருந்த ராஜா மகேந்திரனுக்கு தான் முதல் செய்தியே. கணேச பாண்டியன் மிக வேகமாக அவர் முன் சென்று, ஐயா, பாப்பாவை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். பாப்பா நல்லா இருக்காம், எந்த ஆபத்தும் இல்லையாம் என்றார். இத முதல்ல என் அம்மாவுக்கு சொல்லு. ஆமா, எங்க இருந்திருக்கா? எப்படி பிடிச்சாங்களாம்? எல்லாத்தையும் ஆபீஸர் நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னாருங்க. மீடியாவுக்கு தெரியாமலேயே எல்லாம் நடந்திருக்கு. பாப்பா கிடைக்க அந்த பத்திரிகை ஆசிரியர் ஜெயராமனும் எழுத்தாளர் தம்பியும் கூட பெரிய காரணமா இருந்திருக்காங்க போல தெரியுது. சரி, எங்க நம்ம ஜோசியர்? அவர் அப்போ போனவர் தான். என்ன ஆனார்னு தெரியல. போன் போடு. பெட்டி விஷயம் என்ன ஆச்சுன்னு தெரியவில்லையே. கணேசபாண்டியன் போன் போட முயலும் பொழுதே அங்கு வந்துவிட்ட ஜோதிடர் கணேசபாண்டி ஸ்டாப் இட் என்றபடி வந்து நின்றார். என்னங்க நந்தாஜி, எங்க போயிட்டீங்க? பாரதி கிடைச்சிட்டாலாம். இந்த பிரச்சனை திருந்துருச்சு. பொட்டி விஷயம் என்னாச்சு? பரபரத்தா ராஜா மகேந்திரன். அந்த ஜமீன் கப்பல்ஸ் பெட்டியோட இப்ப குற்றாலத்துல இருக்காங்க. இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சு என்றார் நந்தா. அங்க எதுக்கு போயிருக்காங்க? அந்த பெட்டி சித்தர்கள் சமாச்சாரமாச்சே. குற்றாலமும் அந்த மலைகளும் சித்தர்கள் நடமாடுற இடம் தானே. அதனால அது சித்தர்கள் ப்ராப்பர்ட்டி. திருப்பி ஒப்படைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நந்தாஜி? அப்ப அது நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்காம எங்க போயிடும்? அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன செய்திருக்கீங்க? நந்தாஜி நெருக்கமாக நெருங்கி ராஜா மகேந்திரன் காதில் ஏதோ சொன்னார். ராஜா மகேந்திரன் முகத்தில் சூரியன் டவுன்லோடு ஆனது போல ஒரு பிரகாசம். அத்தியாயம் 66. அந்த பிரகாசம் குறையாமல் நந்தாவை பார்த்த ராஜா மகேந்திரன், இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடாதே என்று தான் அடுத்து கேட்டார். நடக்காது, நடக்க விட மாட்டேன். இனி எனக்கு இங்கே வேலை இல்லை. நானும் குற்றாலம் போகணும். அங்கிருந்து விஷயங்களை ஆப்ரேட் பண்ண போறேன். ஆமா, பானு இங்க? தெரியல ஜி, நான் கொஞ்சம் சத்தம் போட்டேன். அவளும் கொஞ்சம் ரஃபா பேசிட்டு போயிட்டா. அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஜி. நமக்கு இனி அவ பயன்பட மாட்டா. அது சரி, அந்த ஜமீன்காரங்க என்ன பைத்தியக்காரங்களா? எதுக்காக இப்படி பெட்டியை தூக்கிட்டு திருப்பி கொடுக்க போயிருக்காங்க? எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான். அந்த பாம்பு பயமா? அதுவும் தான். அதை பிடிக்க கூட ஒரு ஏற்பாடு செய்தேன். பானு கோட்டை விட்டுட்டா. நீங்க விட்டுறாதீங்க. எனக்கு எது இல்லாட்டியும் அந்த காலச்சக்கர பழக்கணி கட்டாயம் வேணும். அடுத்த கவர்மெண்ட்டை யார் அமைப்பா? யார் அடுத்த பிரதமர்? இங்கேயும் யார் அடுத்த சிஎம்?
இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியணும். தெரியும், கட்டாயம் தெரியும் ஜி என்று மிக நம்பிக்கையாக பேசிய நந்தா, குற்றாலம் பக்கத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரு இருந்தாலும் சரி கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க ஜி என்று முடித்தார். போலீஸ் கமிஷனர் அலுவலகம். மிக வாட்டமாக தெரிந்தால் பாரதி. எதிரில் கலைவாணன். ஒரு மாதுளம்பழ ஜூஸை வரவழைத்து தந்ததில் பாதி குடித்து மீதம் இருந்தது. கச்சிதமாய் அரவிந்தன், ஜெயராமன், திவ்ய பிரகாஷ்ஜி மூவரும் அறைக்குள் நுழைந்தனர். கலைவாணன் எழுந்து சென்று கை குலுக்கி திவ்ய பிரகாஷ்ஜியை கட்டிக்கொண்டு பாராட்டினார். ரியலி உங்க மதியோகாரணி வெரி வெரி கிரேட். உங்க அனுமானத்துல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. பாரதி அங்கேதான் இருந்தாங்க. 4 பேர் சீட்டாடிக்கிட்டும் இருந்தாங்க. பெரிய ஸ்குவாட் வந்து சுத்தி வளைச்சு பிடிக்க தேவையே இல்லாம பிடிச்சிட்டோம். ஓட பார்த்த 2 பேரை காலில் சுடுதல அவங்களுக்கு மட்டும் காயம். அதை பார்த்து மற்றவங்க சைலண்டா கையை தூக்கிட்டாங்க. அந்த சுருட்டுக்காரன் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான். அவனையும் எப்படியும் பிடிச்சிடுவோம். அங்கே இருந்த எங்களுக்கே நீங்க பிடிச்சது தெரியல. அவ்வளோ கமுக்கமா பிடிச்சிருக்கீங்க. மீடியாவுக்கு தெரிவிக்க போறீங்களா இல்ல? ஜெயராமன் கேட்க வருவதன் பொருள் கலைவாணனுக்கும் புரிந்தது. இது மீடியாவில் வரணும். எங்க அப்பா செய்த தப்பு வெளியே வந்துடும்னு அவர் இது மீடியாவில் வரக்கூடாதுன்னு சொல்வார். ஆனா வரணும், வெளியே தெரியணும். பாரதி சீற்றமாக ஆரம்பித்தாள். பாரதி கொஞ்சம் அமைதியா இரு. சார் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஜெயராமன் அவளை தணிக்க பார்த்தார். இல்ல சார், இது வரணும் சார். இல்லனா அவங்களை வெளியே விட சொல்லுங்க. அவங்க என்கிட்ட ரொம்பவே கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. அங்கே நான் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த அரசாங்கத்துல ஒவ்வொரு விதத்துல பாதிப்பு. அவங்க ஒன்று சினிமாவில் வர மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு முகத்துல ஒரு பருவோடு மதில் பாட்டில் முடிய கடிச்சு துப்பிட்டு கர்ண கடூரமா சிரிக்கிற மிகையான வில்லன்கள் இல்ல. ஒருத்தருக்கு நிலமிழப்பு, ஒருத்தருக்கு GHல காட்டின அலட்சியத்தால மனைவியோட உயிரிழப்பு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரணம். அதிகார மடத்துல இருக்கிறவங்களை அடக்கவும் ஒடுக்கவும் அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் தீவிரவாத போக்கு. அது தப்பு தான், நான் மறுக்கல. ஆனா அவங்க அப்படி ஆகிறதுக்கு காரணமானவங்க ஜாலியா கார்ல போயிட்டு இருக்காங்க. அங்கே தான் எனக்கு கேள்வியே. முன்வீழும் கூந்தலை ஒதுக்கியபடியே பாரதி ஆவேசப்பட்டாள். மேடம், உங்க துடிப்பு எனக்கு புரியுது. இனி இந்த கேஸை மூடி மறைக்க முடியாது. நடந்ததுல எதை எப்படி மீடியாவுக்கு சொல்ல போறோம்ன்றதுல தான் எல்லாம் இருக்கு. நிருபர்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டா என் அப்பா ஒருத்தரை ஏமாத்தினார், அவரை வழிக்கு கொண்டு வர என்ன கடத்தினாங்கன்னு நீங்க பேட்டி கொடுப்பீங்களா? நிச்சயமா கொடுப்பேன். இதனால பல உயிர்கள் போயிருக்கு. இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஏமாற்றப்பட்ட அந்த குமாரசாமி குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். இதனால உங்க அப்பாவோட இமேஜ் பாதிக்கப்பட்டு அவர் பதவியை பறி போகலாம். யோசிச்சு பாத்தீங்களா? போகட்டும், நல்லா போகட்டும். தப்பு பண்ணுனா யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். பாரதியின் தீர்க்கமும் கோபமும் கலைவாணனுக்கு பிரமிப்பை தான் அளித்தது. அரவிந்தனுக்கும் ஜெயராமனுக்கும் அது ஒன்று புதிதல்ல. ஆனால் கலைவாணனுக்கு ரொம்பவே புதிது. நீங்க ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்கீங்க பாரதி. நிஜ வாழ்க்கையில உங்களை போல ஒரு கேரக்டரை நான் இப்பதான் பாக்குறேன். சார், பாரதி இப்ப மீடியாவுக்கு பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு இப்போ ஒரு பெக்குலர் அசைன்மெண்ட் இருக்கு. நாங்க கிளம்புறோமே என்று எழுந்தார் ஜெயராமன். சார், இதை விட வேற எது சார் பெருசு? ஜெயராமனிடம் திமிரினாள் பாரதி. இருக்கு பாரதி, கொஞ்சம் தனியாவா சொல்றேன் என்ற திவ்ய பிரகாஷ்ஜியை முகசுளிப்புடன் பார்த்தவள். நீங்க எப்படி சார் இதுக்குள்ள வந்தீங்க என்றால் வேண்டா வெறுப்பாக. சாரால தான் பாரதி உங்களை பிடிக்க முடிஞ்சது. சார் இனிமே டிபார்ட்மெண்டோட ஒரு மென்டர். நீங்க முதல் நன்றிய சாருக்கு தான் சொல்லணும் என்றார் கலைவாணன். இவர் உங்களை வளைச்சிட்டாரா என்று கிண்டலாக்க கேட்டாள் பாரதி. இப்ப என் பேச்சு கேட்டு வரப்போறியா இல்லையா? சட்டென்று ஜெயராமனிடம் ஒரு ஆவேசம். பாரதியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அவர்களோடு புறப்பட்டாள். காரில் ஏறி அமர்ந்த நொடி கணேச பாண்டியன் பாரதி லைனில் வந்தார். பாப்பா, நல்லபடியா மீட்டாங்களா? வந்துட்டீங்களா? விஷயத்துக்கு வாங்கண்ணே. என்ன பாப்பா, இன்னும் கோபம் தண்ணிலையாக்கம். ஐயா அவங்களுக்கு தகுந்த நஷ்டம் எடுத்து தர சம்மதிச்சிட்டார் பாப்பா. அவசரப்பட்டு மீடியாவில் பேட்டிக்கிட்டி கொடுத்துறாதீங்க. இது கூட ஒரு விதத்துல லஞ்சம் தானே. உங்க சார் தன் மகளுக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறாரு. சபாஷ். பாப்பா, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். காரியம் பெருசா வீரியம் பெருசானா? காரியம் தான் பாப்பா பெருசு. அப்புறம் உங்க MDயும் அந்த எழுத்தாளரும் கூட தானே இருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன? அவங்க முயற்சியால்தான் உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதாமே. சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்கினே. அப்பா அநேகமா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாரு. அவங்க 2 பேருக்கும் நம்ம வீட்டுல ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பாப்பா. என்ன அப்பாவுக்கு எங்க மேல திடீர்னு இவ்வளோ கரிசனம்? இப்படி கேட்டா நான் என்னத்தை பாப்பா சொல்ல? இனி நம்ம ஐயா
நீங்க விரும்புற மாதிரி நடந்துக்குவார் பாப்பா. அவங்களோடு உங்களை ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு முந்தி அந்த குமாரசாமி குடும்பத்தை கூப்பிட்டு விருந்து கொடுத்து நஷ்ட இடையும் தர சொல்லுங்க. அதற்கு பிறகுதான் நான் அவர் முகத்திலே முழிப்பேன். பாப்பா. கணேச பாண்டியனை பாரதி பேச விடவில்லை. கட் செய்தவள் போனை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். வெறுத்தபடியே இருந்தனர் ஜெயராமனும் அரவிந்தனும். ஆனால் திவ்ய பிரகாஷ்ஜியிடம் கண்களை மூடிய நிலையில் தியானம். அவரை அந்த நிலையில் பார்த்தவள் ஜெயராமன் பக்கம் திரும்பி, சார் சொல்லுங்க, என்ன அந்த முக்கிய அசைன்மெண்ட்? உங்க அப்பா என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாரா? ஆமாம், உங்களுக்கு விருந்து தரணுமாம். அதெல்லாம் சும்மா. உங்க அப்பா கவனம் இப்போ நம்ம மேல, குறிப்பாக அரவிந்தன் மேல. என்ன பாக்குற? பெட்டியை மறந்துட்டு போல இருக்கே. பெட்டி? பெட்டி? யா, அதுக்கு என்ன சார்? அது இப்போ இந்த சென்னையில் இல்லை. அந்த அமெரிக்கன் கப்புள்ஸ் பெட்டியோட இப்ப குற்றாலத்தில் இருக்காங்க. ஓ, அவங்க என்னமோ செய்துட்டு போறாங்க. நமக்கு என்ன சார்? உங்க அப்பாவுக்கு அந்த பெட்டி அப்படியே வேணும். அந்த ஏடுகளோட போட்டோஸ் அரவிந்தன் கிட்ட இருக்கிறதால அரவிந்தனும் வேணும். ஆமாம் பாரதி, அந்த டெல்லி ஜோசிய உங்க அப்பாவை ஆட்டி படைக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய உங்க அப்பாவோட பவர் சென்டரும் தயாரா இருக்கு. அதனால என்ன? அதனால அந்த ஜோசியன் அந்த அமெரிக்க ஜோடிகளை தடுத்து பெட்டியை அபகரிக்க திட்டம் போட்டு இங்கிருந்து கிளம்பியும் போயிட்டான் தெரியுமா? அதுக்கு நாம என்ன சார் செய்யணும்? அதை நாம தடுத்து நிறுத்துவோம். அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு தான் பாத்துருவோமே. என்ன நடக்குதுன்னா, இன்னும் ஒரு வாரத்துல சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. பெட்டியில் இருந்த டைரியில எழுதப்பட்ட தகவல் படி போகர் சித்தர் தன் ஜீவ சமாதியிலிருந்து உயிர் தெழுந்து வரப்போற நாள் அந்த நாள். சாரி, இந்த ஜீவ சமாதி, உயிர்த்தெழுதல் இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். நீங்க போங்க, என்னவோ செய்துக்குங்க, என்ன விட்டுருங்க. இல்ல பாரதி, நீ வரணும். உன்னால மட்டும்தான் அந்த கப்புள்ஸ்க்கு உதவி செய்ய முடியும். அதுவரை பேசாத திவ்ய பிரகாஷ்ஜி திருவாய் மறந்தார். வேண்டாம் ஜி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க என்னை காப்பாற்ற உதவி செய்ததுக்கு நன்றி. என்ன விட்டுருங்க. உன் வீம்பை தயவு செய்து மூட்டை கட்டுமா. பழனிக்கு நீ போவேன்னு சொன்னப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணினேன்னு தெரியும்ல. சோ வாட்? வாமா, வந்து பார். அந்த பெட்டி அதுல பாதாளத்துல கூட விழலாம். ஆனா ஜோசியன் கையில கிடைச்சிடக்கூடாது. அப்புறம் வேற மாதிரி விபரீத விளைவுகள் ஏற்படும். நீங்க போங்க, என்னையே வற்புறுத்துறீங்க. உன்னால மட்டும்தான் அந்த பெட்டிய போகர் கிட்ட சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கும் பொழுது நான் அதிலிருந்து எடுத்த ஒரு ஏட்டுக்கட்டான மதியக்கரணி என்கிட்ட தான் இப்போ இருக்கு. இத அதுல வச்சு ஒப்படைக்கணும். நான் போகர்ங்கிற ஒரு பாத்திரத்தையே கற்பனைன்னு நினைக்கிறவ. என்னால தான் முடியும்னா வாட் யூ மீன்? பாரதி, நீ பெட்டி தொடர்பா எவ்வளவோ பார்த்துட்ட. ஆனாலும் மாறாம நீ பேசுறதே பேச்சுன்னு பேசுற. இப்ப சொல்றேன், ஒரு சப் எடிட்டரா இந்த விஷயத்துல இறங்கி இந்த அனுபவங்களை வச்சு ஒரு தொடர் எழுதணும். நீ அதுக்காக நீ இப்பவே என் கூட வர. ஜெயராமன் கட்டளை பிறப்பித்தது போல் பேசினார். பாரதியால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸ். இரவு நேரம். சற்று தொலைவில் நின்ற காரிலிருந்து இறங்கினாள் பானு. கூடவே பாம்புகளை வசியப்படுத்தி பிடிப்பதில் ஜித்தரான அந்த நீலகண்ட தீட்சிதர். அத்தியாயம் 67. நீலகண்ட தீட்சிதரும் பானுவும் காரை விட்டு இறங்கிய நொடி மழையும் வரத் தொடங்கியது. குற்றாலத்துக்கே உரித்தான சாரல் மழையாக இல்லாமல் நல்ல பெருமழை. இருவரும் இறங்கிய வேகத்தில் காருக்குள் திரும்ப ஏறி அமர்ந்து கொண்டனர். இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க. நான் மேனேஜருக்கு போன் பண்ணி இந்த கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ற சாக்குல அவங்க தங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் என்று மழை நீரை முகத்திலிருந்து வழித்தபடியே கூறினாள் பானு. தீட்சிதர் இடது கையில் ஒரு கட்டு போடப்பட்டிருந்தது. அந்த கையை மடிமேல் படுக்க வைத்தபடியே கேட்டுக்கொண்ட தீட்சிதர், பானு, அந்த லிங்கத்தை நான் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பார்த்துட்டாலும் போதும். அப்படி பார்க்கும்பொழுது 4 வில்வத்தை லிங்கம் தலைமையில போட்டு என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு எனக்கு கைலாசத்துல ஒரு இடம் கொடுன்னு கேட்டுருவேன் என்றார் பக்தியோடு. நான் தான் சொல்லிட்டேனே, லிங்கம் உங்களுக்கே உங்களுக்கு, மற்றதெல்லாம் எனக்குன்னு என்ற பானு முகத்தில் ஒரு அசாத்திய வில்லத்தனம். பானு, மற்றதுன்னு நீ சொல்ற ஏடும் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களும் அத்தனை சுலபத்துல புரிஞ்சிடாது. அவ்வளவும் சர்பக்காவல இருந்த சமாச்சாரங்கள். நீ அதை சாதாரணமா நினைச்சிடாத. நான் நினைக்கல, என் பாஸ் நினைக்கிறாரு, அந்த ஜோசியர் நினைக்கிறாரு. 2 பேருமே என்னை கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நடத்தினாங்க. அவங்களுக்கு நான் பாடம் கற்பிக்கணும் தீட்சிதரே. உனக்கு அவர் மேல கோபம், எனக்கு என் வாழ்க்கை மேலேயே கோபம். சர்பவசியத்தை ஏன் கத்துக்கிட்டேன்னு
நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. நல்ல வேளை எந்த சர்ப்பத்தையும் கொன்னு அதோட சாபத்துக்கு நான் ஆளாகல. ஆனா கோபத்துக்கு நிறைவே ஆளாயிட்டேன். சாபம் கோபம்னு நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான். நான் மட்டும் அந்த பெட்டியையும் சர்ப்பத்தையும் பார்க்காம போயிருந்தா உங்களை மாதிரி நபர்களை முட்டாள்களா தான் நினைச்சிருப்பேன். இந்த உலகத்துல நமக்கு தெரியாத புரியாத விஷயங்களும் நிறையவே இருக்கத்தான் இருக்கு. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? இந்த மழை விடாத மாதிரி தெரியுதே. வர வழி எல்லாமும் மழை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தடவை சென்னையில வெள்ளம் நிச்சயமாம். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காதாம். அதே போல தமிழ்நாடு முழுக்கவே நிலத்தடி நீர் மட்டமும் பெரிய அளவுல உயர்ந்திருக்காம். எங்க பிளாட்ல சுத்தமா தண்ணி இல்ல. மாசம் 5000 நாங்க தண்ணிக்கு மட்டுமே செலவழிக்கிறோம். அதையெல்லாம் வச்சுதான் நான் லிங்கத்துக்கிட்ட நல்ல மழை பெய்யணும்னு வேண்டிக்கிட்டேன். அது கொஞ்சம் கூட பொய்யாகல பாத்தீங்களா? அம்மாடி, அந்த லிங்க பிரதாம பத்தி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் மூலிகை வைத்தியனும் கூட. இதே மலைக்காட்டுக்கு பல தடவை மூலிகைகளை தேடி வந்திருக்கேன். அப்பெல்லாம் இந்த லிங்கம் பத்தி நான் கேள்விப்பட்டதுண்டு. ஆனா யார்கிட்ட இருக்குன்னு தான் தெரியாம இருந்தது. உன் மூலமா அது தெரிய வந்ததுதான் என்ன அதிர்ஷ்டம். அவர்கள் பேச்சின் இடையில் ஓரளவு மழை தனிய தொடங்கியது. தீட்சிதரே, மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? உன்னை அவ பார்த்திருக்காளா? தாராளமா. ஏன் கேக்குறீங்க? அப்ப நீ கார்லே இரு, நான் போறேன். பெட்டியை அவங்க எங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பாக்குறேன். கூட வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியணும்ல. அவங்க 2 பேர் தான், அது எனக்கு நல்லா தெரியும். அந்த வாட்ச்மேன் தாத்தா கிட்ட வாயை கொடுத்தப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் மூலமா தான் இந்த குற்றாலம் பக்கம் வந்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கூட அவர் நேரா சொல்லல. நடுவுல அவர் போன்ல இந்த ஜோடிகள் எப்படி போறதுன்னு வழியை கேட்டப்ப அவர் சொன்னாரு. அப்படி அவங்களுக்கு சொன்னதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நீ பேசாம போலீஸ்ல சேர்ந்திருக்கலாம். சரி இரு வரேன் என்று காரிலிருந்து இறங்கினார். நனைந்தபடியே நடந்தார். கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் ரீப்பர் வுட் கதவு லேசா திறந்திருக்க கடந்து சென்று உள் நுழைந்தார். முன் வாசல் பல்பு அணைந்திருக்க கதவும் தாழிடப்பட்டிருந்தது. தன் குடுமி தெரியாதபடி துண்டால் தலைப்பாகை போல் கட்டிக்கொண்டு டொக் டொக் என்று கதவை தட்டினார். மனதுக்குள் சூரிய காயத்ரியை சொல்லிக் கொண்டார். சூரிய காயத்ரி பதட்டமான குழப்பமான தருணங்களில் மனதை தெளிவாக செயல்பட வைக்கும், சரியாக முடிவெடுக்கவும் வைக்கும். கதவும் திறந்தது. கொட்டாவி பிரிய சாந்த பிரகாஷ் எதிரில். யாரது? சார், கெஸ்ட் ஹவுஸ் சூப்பர்வைசர். சூப்பர்வைசரா? சரி, என்ன விஷயம்? உள்ள மழையில ஒழுகுதான்னு பார்க்க வந்தேன். அப்படியெல்லாம் இல்லையே, ஒழுகக்கூடாது. ஏன், நான் ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு பார்வை பார்த்தறேன். ஏன், அதை காலையில பார்க்க கூடாதா? தூங்கும்பொழுது தட்டி எழுப்பித்தான் பார்க்கணுமாக்கும். திரும்பவும் கொட்டாவியுடன் சாந்த பிரகாஷ் உள்ளே திரும்பி அவரையும் அனுமதித்தான். அவரும் ஆர்வமாக மேலே கூரையை பார்ப்பது போல் எல்லா பாகங்களையும் பார்த்தபடியே சுற்றி வரலானார். எங்கே அந்த பெட்டி? பெட்ரூமில் சாறு போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். பெட்டி இன்னொரு அறையில் இருந்தது. அதன் மேல் ஒரு ஷால் போர்த்தப்பட்டு இருந்தது. அடே எப்பா, எவ்வளவு பெரிய பெட்டி என்றபடி சாந்த பிரகாஷை பார்த்தார். பதிலுக்கு வெறித்தான். நார்மலா எல்லோரும் சுர்கேஸோட தான் வருவாங்க. நீங்க என்ன இப்படி ஒரு பெட்டியோட வந்திருக்கீங்க? போட்டு வாங்க பார்த்தார். அது அது இந்த பக்கமா நிறைய நாட்டு மருந்து கிடைக்குமாமே, அதையெல்லாம் பாதுகாப்பா எடுத்து போகத்தான் சாந்த பிரகாஷ் சமாளித்தான். எத்தனை நாள் தங்க போறீங்க? சித்ரா பௌர்ணமி வரை. ஓ, அப்ப வன யாத்திரை பண்ற திட்டம் உண்டா? வன யாத்திரையா? புரியலையே. இல்ல, சித்ரா பௌர்ணிக்கு சில குரூப் மலை மேல் ட்ரிப் அடிப்பாங்க. சித்த தரிசனத்துக்காக அலையோ அலைன்னு அலைவாங்க. ஆனா பாவம் பாருங்க, ஒரே ஒரு சித்தர் கூட கண்ணில் பட மாட்டாங்க. அப்படியா? தெரியாதா உங்களுக்கு? இல்ல, தெரியாது. ஆனா எங்களுக்கு மலைக்கு மேல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன, மருந்து தேடியா? அதேதான். சாந்த பிரகாஷ் ஒரு பொய்யை சொல்லி அழகாய் சமாளித்தான். தீட்சிதரோ நாலாபுரமும் பார்த்தபடியே தான் பேசினார். அப்பொழுதுதான் அந்த காட்சியும் கண்ணில் பட்டது. பெட்டி உள்ள அறைக்கு மேலே உள்ள ஓட்டுக்குறை சுவரில் ஒரு இடைவெளியில் தான் ஓரடி நீளம் படவிருத்த பார்வையுடன் அந்த நாகம். தீட்சிதருக்கு திக்கென்றானது. முகத்தில் பலமான மாற்றங்கள். உடனே சாந்த பிரகாஷும் அவர் பார்த்தது போலவே மேலே பார்த்தான். ஆனால் அவன் பார்த்தபொழுது நாகம் தலையை எடுத்துக்கொண்டது. அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. சரி, நீங்க கதவை சாத்திக்கிங்க, நான் வரேன் என்று வேகமாக நகரவும் தொடங்கினார். சாந்த பிரகாஷ் முகத்தில் லேசாய் சலனம். பெட்டியுள்ள அறை கதவை
நன்கு தாழிட்டவனாக வாயிற் கதவையும் தாழிட்டு விட்டு வந்து படுத்தான். சாருவிடம் நல்ல ஆழ்ந்த உறக்கம், முகத்திலும் நிர்மலம். அவளை அந்த உறக்க குளத்தில் பார்த்த சாந்த பிரகாஷிடம் ஒரு நெகிழ்வு. மெல்ல குனிந்து நெற்றியில் முத்தமிட்டான். அருகில் செல்போன். கச்சிதமாய் அப்பொழுது அதில் அழைப்பொலி. திரையில் ஆகாஷ் பெயர். சாந்த பிரகாஷை அந்த பெயரும் அழைப்பும் என்னவோ செய்தது. சற்றே நடுங்க கையில் எடுத்து காதில் வைத்தான். மாம். ஹாய் ஆகாஷ், ஐம் டேட். டேட், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். ஹவ் ஆர் யூ மேன்? அவர்களின் ஆங்கில உரையாடல் இனி தமிழில். நீங்க பாட்டும் எனக்குன்னு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இங்க எனக்கு ஒரு ஆக்சிடென்ட். காலில் சின்ன ஃப்ராக்சர். அதனால என்னால எங்கேயும் போக முடியல. என் நண்பர்களும் ரெஸ்ட் எடுன்னு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீ நம்ம வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம், நானே குக் பண்றேன். இப்போ கூட எக் பிரெட் டோஸ்ட் பண்ணினேன். சிக்கன் கிரேவியை ஆர்டர் பண்ணி வரவழைச்சேன். என்னமோ தெரியல, அம்மா செய்யற சாதம் குழம்ப சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. நீ அம்மா கிட்ட போன கொடு. நோ, அவ நல்ல தூக்கத்தில் இருக்கா. எழுந்ததும் பேச சொல்றேன். டாட், நம்ம ஆபீஸ்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. எனக்கு இங்க ஒரே போர். நான் அங்க போய் ஏதாவது பண்றேன். ஆகாஷின் பேச்சு சாந்த பிரகாஷை நெகிழ வைத்து விட்டது. அவன் திடீரென்று மிக பொறுப்புள்ளவனாக மாறி பேசுவது போல கூட இருந்தது. பேச்சிலும் இழுவைகள் இல்லை. இது எல்லாமே இங்கு வந்ததன் எதிரொலியா? டாட், எப்படி இங்க திரும்பி வர போறீங்க? அதிகபட்சம் ஒரு 10-15 நாள்ல வந்துருவோம் ஆகாஷ். அதுக்கு மேல போயிடாம பாத்துக்குங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் டாட். V2 ஆகாஷ், V2. சாந்த பிரகாஷ் குரல் உருகியது. அவனும் கட் செய்து கொண்டான். நிர்மலமான உறக்கத்தில் சாருபாலா. வயிற்று பக்கமாய் கர்ப்ப வயிற்றின் மெல்லிய புடைப்பு. பல நாட்களுக்கு பிறகு சற்றே லேசான மனதோடு அந்த வயிற்றின் மேல் முத்தமிட்டான் சாந்த பிரகாஷ். காரில் திரும்ப வந்து ஏறிக்கொண்ட தீட்சிதர் உக்கிரமான சிந்தனையில் இருந்தார். பேசவே இல்லை. என்ன சாமி, வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம யோசனையிலே இருக்கீங்க? பெட்டியை பாத்தீங்களா? பானு கிளற தொடங்கினாள். பார்த்தேன் பானு, பெட்டியை மட்டுமல்ல, அந்த சர்பத்தையும். மை காட், அது இங்கே வந்துருச்சா? காவல் நாகம்னா சும்மா இல்ல, அதுலேயும் இது ஜென்மம் எடுத்த நாகம். உங்க வசியத்தால அதை பிடிக்க முடியும்னு சொன்னீங்களே. முடியும். அதே சமயம் சித்த சக்தியோட நாகன்றதுனால எதிர்விளைவை என்னால கற்பனை செய்ய முடியல. அப்ப என்னதான் செய்ய போறோம்? அதான் யோசிக்கிறேன். தீட்சிதர் சொன்னபடியே யோசித்திர. பானு தன் அருகில் இருக்கும் அட்டைப்பெட்டியை மெல்ல திறந்து உள்ளே பார்த்தாள். அந்த பாஷான லிங்கத்தை போலவே வடிவம் கொண்ட போலி லிங்கம் ஒன்று அந்த பெட்டிக்குள். கூடவே பல ஏட்டுக்கட்டுகள். எல்லாமே போலி. இடமாற்றம் செய்வதுதான் அவர்களின் முதல் கட்டம். அது முடியுமா? பானு தன் வசமுள்ள போலி லிங்கத்தை பார்த்தபடி இருக்க தீட்சிதரும் செருமினார். பானுவின் வசம் பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்த ரசமணியும் இருந்தது. அதைத்தான் அவளும் மலை போல நம்பிக்கொண்டிருந்தாள். என்ன சாமி, என்ன செய்ய போறோம்? மழை நிக்கட்டும், உள்ள போறோம். அந்த சர்பத்தை முதல்ல நான் வசப்படுத்துறேன். அப்புறமா பெட்டியை திறந்து லிங்கத்தை மாத்துறோம். லிங்கம் மட்டுமல்ல, எல்லா ஏடுகளையும். சொல்லப்போனா அதுதான் எனக்கு முக்கியம். அப்படியே செய்வோம், கவலைப்படாத. இப்பொழுதைக்கு காரியம் ஜெயமாத்தான் முடிய போறது. எப்படி? அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்கள வச்சுக்கிட்டே எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அதுக்குத்தானே நான் சித்தமாய்க்கு வேற கொண்டு வந்திருக்கேன். சொன்னபடியே தன் தோல் பைக்குள் இருந்து கொத்தாக ஒரு வேர்க்கட்டையை காட்டினார். இந்த சித்தமாய்க்கு எப்படி வேலை செய்யும்? இதோட புகைய எக்காரணம் கொண்டும் நாம் சுவாசிச்சிடக்கூடாது. முகத்தை நல்லா மூடிக்கிறதோடு அளவா சுவாசிக்கணும். அப்படியே நான் தரப்போற ஒரு விதைய வாயில போட்டா உமிழ் நீர் அதிகமா சுரக்கும். அதை விழுங்கிட்டே இருந்தாலே போதும், நமக்கு பெருசா மயக்கம் வராது. சூப்பர். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? சர்ப்ப வசியங்கிறது மந்திரா கர்ஷனம், ஔஷதா கர்ஷனம்னு 2 விதத்துல செய்யற விஷயம். சில நாகங்கள் மந்திரா கர்ஷனத்துக்கு கட்டுப்படும், சில ஔஷதா கர்ஷனம், அதாவது இந்த மாதிரி மருந்துகளுக்கு வேர்பட்டை போன்றவற்றுக்கு கட்டுப்படும். மந்திரா கர்ஷனம் என்பது ஒளியலையாக மாறி ஊசி போல அதோட உடம்பை குத்தி தாம் பதவியிருக்க இடத்துல இருந்து வர செய்யும். அப்படி வந்து நான் வைக்கிற பானைக்குள்ள நுழைஞ்சி சுருண்டு படுக்கும். மந்திரா கர்ஷனம் பாம்புகளையே மயக்க செய்திடும். ஆனா இதெல்லாம் நடைமுறையில பெருசா இல்லையே. ஏ, உனக்கு இதுக்கு முந்தைய பதில் சொல்லிட்டேன். இதெல்லாம் பரம்பரை ஞான சம்மதத்தால வருவது, சகஜ வித்தை கிடையாது. அபூர்வ வித்தைன்னு பேர். எங்க பரம்பரையில இப்ப நான் மிச்சம் இருக்கேன். என் பிள்ளை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த மந்திரிக்கிறது தந்திரிக்கிறது உன்னோட போகட்டும்னு சொல்லிட்டு
அமெரிக்கா போய் அங்க உத்தியோகம் பார்க்கறான். அப்ப உங்களோடு இந்த கலை முடிஞ்சு போயிடுமா? அப்படித்தான் சொல்லணும். இப்ப நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இதுதான் நான் பிடிக்க போற கடைசி நாகம். சொல்ல போனா இந்த மாதிரி நாகங்களை பிடிக்க நாங்க யோசிப்போம். மகா சக்தி வாய்ந்தவை இவையெல்லாம். மனுஷ பிறப்பெடுத்து அடுத்து மோட்ச கதிக்கு போகாம திரும்ப பாம்பா ஜனிக்கிறது ஒரு சாபம். சபிக்கப்பட்ட நாகம் என்றதுனால நான் பிடிக்க சம்மதிச்சேன். அதுக்காக மட்டுமில்ல, அந்த லிங்கம் அதை பூஜைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக என்ன வேணா செய்யலாம். ராமநாமத்தை உபதேசமா பெறுவதற்காக கபீர்தாசர் குருவான ராமானந்தரை ஏமாத்தின மாதிரி பெருமாள் கோவிலை கட்டுறதுக்காக தன்னையே திருடனாக்கி கொண்ட திருமங்கை மன்னன் மாதிரி நானும் துணிஞ்சிருக்கேன். இத்தனை வருஷத்துல பணத்துக்காக நான் என் வித்தையை காட்டினதுல சிரத்தையான மனுஷனா வாழ்ந்ததுக்கு பரிசாதான் பகவான் உன் ரூபத்துல லிங்கத்தை காட்டி என்னை இழுத்துண்டு வந்திருக்கான். பேச்சோடு பேச்சாக காரிலிருந்து இறங்கினார் தீட்சிதர். மழை விட்டிருந்தது. ஆங்காங்கே விளக்கு கம்பங்களின் மின்னொளி. அந்த ஒளிப்புலத்தில் தெரியும் சின்னஞ்சிறிய மழைக்கோடுகள். தரையெல்லாம் சொதப்பு. தீட்சிதர் டயர் சேர்ப்பணிந்திருந்தார். மணிக்கட்டில், புஜக்கட்டில், கழுத்தில், இடுப்பில் எல்லாம் தாய்த்துகள். வலக்கரத்தில் மணிக்கட்டுக்கு மேல் முழங்கை வரை காயத்துக்கு போடப்பட்ட மருந்து கட்டு. கருப்பு ஷால் தலைப்பாகியாக ஆகியிருக்க மார்பை 10 வேட்டி துண்டு கொண்டு மூடியிருந்தார். இடுப்புக்கு கீழே முழங்காலுக்கு சற்று கீழ் வரை தொங்கும் கச்சை வெட்டி கட்டி தன் தோல் பையை தோலுக்கு ஏற்றிக்கொண்டு கார் டிக்கியை திறந்து சர்பமண்டி எனப்படும் கருப்பு துணி கொண்டு கட்டப்பட்டு இருந்த கடம் போன்ற பானையை வெளியே எடுத்தார். அதை தோலுக்கு ஏற்றி பிடித்தவராய் அவர் நடக்க அவரை ஒரு டார்ச் லைட் ஒளியோடு தொடர்ந்தாள் பானு. பிசிறடிக்கும் மழை காரணமாய் மனித நடமாட்டமே இல்லை. ரேடியம் கடிகாரத்தில் மணி 3 என்பதன் முள் அமைப்பு. கெஸ்ட் ஹவுஸ் வாசல் விளக்கில் மஞ்சள் தூளை ஊதிவிட்டார் போல் ஒரு சினுப்பல். முன்கதவு சாத்தப்பட்டு உட்புறம் தாழிடப்பட்டிருந்தது. சாந்த பிரகாஷ் தாளிட்டு கொண்டிருந்தான். அவன் அப்படி செய்வான் என்று தெரிந்தே பின்பக்க தாழ்பாலை எடுத்து விட்டிருந்தது. சௌகரியமா போயிற்று. பக்கவாட்டில் நடந்து தேங்கிய நீரில் சலசலப்பை உண்டாக்கியபடியே சென்று பின்கதவை தொடவும் திறந்து கொண்டது. பானு பலடி பின்னால் இருந்தாள். பெண்ணுக்கே உண்டான அச்சம் கொஞ்சம் அவளிடம் மிச்சமிருந்தது. டார்ச் லைட் ஒளி அவருக்கு உதவியதில் தோல் பையிலிருந்து சித்த மைக்கையை எடுத்து பிடித்தார். தன் முகத்தை தோல் துண்டால் முகமூடி திருடன் போல மூடிக்கொண்டு பானுவுக்கும் சைகை காட்டிட அவளும் ஈரத்துப்பட்டாவால் இறுக மூடிக்கொண்டாள். வேரில் தீக்குச்சியை உரசி பிடித்தார். மெல்லத்தான் தீ பிடித்தது. ஆனால் தடிமனாய் புகை கிளம்பியது. அப்படியே உள்ளே மையப்பகுதியில் வீசி எறிந்தார். புகை நாலாபுரமும் பரவியது. சாந்த பிரகாசம் சாருபாலாவும் உறங்கும் அறைக்குள்ளும் புகுந்தது. அவ்வளவுதான். 3 மணி நேரத்திற்கு அவர்கள் வாழ்நாளில் தூங்கியிராத தூக்கத்தை தூங்குவார்கள். எல்லாம் சில நிமிட நேரம்தான். புகை அடங்கவும் அதன் பின் பானையோடு உள் நுழைந்து பானையை மையத்தில் வைத்து அதன் முன் சப்பனமிட்டு அமர்ந்தவர் நாகவசிய மந்திர உபாசனையை தொடங்கினார். 10 நிமிடங்கள் வரை எந்த சப்தமும் இல்லை. வெளியே இடி மின்னலின் உரசல். துணிவாய் மின்விளக்கை போட்டு ஜன்னல் கர்டன்களை இழுத்து விட்டிருந்தாள் பானு. பயத்தில் தீட்சிதரை ஒட்டியே நின்று கொண்டிருந்தாள். தீட்சிதரிடம் அவ்வப்பொழுது வசிய வசி என்கிற உக்கரமான குரல். பின் அது தணிந்து காற்று குரல். உலைத்துருத்தி போல் நிமிர்வதும் அடங்குவதுமாய் உடம்பில் ஓர் அசைவு. பானு இடையில் சாந்த பிரகாஷ் அறையை எட்டி பார்த்தாள். இருவரிடமும் நல்ல ஆழ்ந்த உறக்கம். இல்லை, மயக்கம். மேஜி மேல் மாத்திரை ஸ்ட்ரிப்கள், மருந்து பாட்டில், ஆரஞ்சு ஆப்பிள் பழங்கள். மேஜியை ஒட்டி அவர்களின் சூட்கேஸ், லெதர் பேக்குகள். மேஜி மேல் ஒரு புகைப்படம். சாரு அமெரிக்காவிலிருந்து எடுத்து வந்திருந்த பிரம்மாண்ட ஜமீனின் சமாதி படம். அதை காணவும் திடுக்கென்றது. முன்னெச்சரிக்கையாக முழங்கால் வரை மூடிடும் லெதர் ஜிப் ஷூவை அணிந்து வந்திருந்தாள். இரவின் மழை குளிரை மீறிக்கொண்டு வேர்வை மட்டும் கன்னத்தில் சுரந்து வளைந்து ஓடியது. அதை வழித்தபடியே பெட்டியிருக்கும் அரைப்பக்கம் பார்வையை விட்டு டார்ச்சின் வட்ட வெளிச்சத்தை விழ செய்யவும் குபீர் என்றாகி டார்ச் லைட் கை நழுவி கீழே விழுந்து சப்தத்தோடு உருண்டது. பெட்டி மேல் கம்பீரமாய் அந்த நாகம். மந்திரத்தை உபாசித்தபடி இருந்த தீட்சிதரும் பார்த்துவிட்டார். பார்த்த நொடியே கைகளை வளைத்து சில முத்திரைகளை போடத் தொடங்கினார். அதற்குள் பானு குனிந்து டார்ச்சியை எடுத்து கையில் பிடித்து கொண்டாள். ஒரு கட்டம் வரைதான் அது பெட்டி மேல் நின்றபடி இருந்தது. பின் தழுந்தி இறங்கி வளைந்து வளைந்து வரத் தொடங்கியது. பானை முன் நிமிர்ந்து சீற்றமாக பார்த்தது. தீட்சிதர் அசரவில்லை. இடுப்பிலிருந்து ஒரு முழுநீள கோல் ஒன்றை எடுத்து பானை விளிம்பை தொட்டி உள்போகும்படி சமிச்சை செய்தார். அந்த சர்ப்பம் மறுத்து விரித்த படத்தை பின்னுக்கு இழுத்தது. அதே சமயம் துணிவாய் தீட்சிதர் கரம் அந்த சர்ப்பம் முன் அதை பிடிப்பதற்காக நீண்டது. அந்த கரத்தின் மேல் விசையோடு கொத்த முயல கையை இழுத்து கொண்ட தீட்சிதர்
வலக்கை விரல்களை மடக்கிக் கொண்டு விரல் முண்டு பாகத்தை அதன் முகத்துக்கு நேரே காட்டியபடி இடது கரத்தால் பின்புறம் இருந்து அதன் படம் இருந்த பாகத்துக்கு கீழான உடல் பாகத்தை பிடித்து அப்படியே தூக்கி பானைக்குள் விட்டு அதன் வாயையும் துணியால் இறுக்கமாக மூடி கட்டியதோடு தன் கையில் இருந்த குச்சியால் அந்த வாய்ப்பாகத்தில் 11 முறை சுற்றி பானையை ஒவ்வொரு முறையும் நோட் நோட் என்று தட்டி உபாசனையை முடித்தார். அப்பாடா! பானு முகத்தில் பிரகாசம். தீட்சிதரும் திரும்பினார். பானு, அதிகபட்சம் 10 நிமிஷம், நாம கிளம்பிடணும். நீ போய் அந்த போலி லிங்கம் அப்புறம் மேடுகளை எடுத்து வா என்றிட பானு பின்வழியே வெளியேறினாள். தீட்சிதர் பெட்டியிருந்த அறைக்கு சென்று திருப்புலி சங்கரம் என எழுத்துக்கான கடபயாதி எண்களை மனதில் கொண்டு பெட்டியை திறக்க முடியவும் அது பட்டென்று திறந்து கொண்டது. சமஸ்கிருத பண்டிதர்களுக்கு கடபயாதி ஒரு பாடம், அதன் எண்கள் மனப்பாடம். எனவே பெட்டியை திறக்க அரவிந்தனை போல் சிரமப்படவே இல்லை அவர். இடைவெளியில் உள்ள ஆழ்ந்த உறக்கத்திலும் புரண்டு சற்று பயத்தை அளித்தான் சாந்த பிரகாஷ். சற்று தூரத்தில் எரிந்து முடிந்த சாம்பல் கூடாய் அந்த சித்தமாய்க்குவேர். எழுந்து சென்று அதை அப்படியே வழித்து எடுத்து பின்புறம் சென்று ஒழுகும் கூரை மழை நீரில் கரைத்து கைகளை கழுவிக்கொண்டு வந்தார். அதற்குள் பானு லிங்கத்தை மார்பில் அணித்தபடியே போலி ஏட்டுக்கட்டுகளோடு உள் நுழைந்தாள். ஓர் அசாதாரண காரியம் ஒன்று சாதாரணமாக நடந்து முடிந்தது. அசல் இருக்குமிடம் போலி இடம் மாறியது. குறுகிய காலத்தில் பானு அந்த லிங்கம் போலவே ஒரு போலி லிங்கத்தை பைபர் கொண்டு ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டரிடம் செய்து தர சொல்லி லிங்கத்தின் புகைப்படத்தையும் காட்டியிருந்தாள். அவர்கள்தான் அவசரத்திற்கு கை கொடுப்பவர்கள். லிங்கத்தை தூக்கும் பொழுது பாரமாக உணரத்தோதாக உள்கூட்டில் களிமண்ணை சேர்த்து இரும்பு துண்டுகளையும் வைத்து வெளியே பூசி மெழுகி கருநீல வனத்தையும் பூசி விட்டதில் அசலுக்கும் போலிக்கும் பெரிய வித்தியாசமே தெரியவில்லை. அந்த ஆர்ட் டைரக்டர் எதற்கென்று கேட்டபொழுது பங்களா தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் வைப்பதற்காக என்று சொல்லி அதை சமாளித்திருந்தாள். முதலில் இப்படி செய்வதற்காகத்தான் ஜோதிடர் நந்தா திட்டமிட்டிருந்தார். நந்தாவோடு சேர்ந்து போட்ட திட்டத்தை தான் நந்தாவை விட்டுவிட்டு தீட்சிதரோடு போட்டுக்கொண்டு செயல்படுத்தியும் விட்டதுதான் அவள் சாதுரியம். தீட்சிதரை தேடி போய் அவரை அழைத்து வரும் வரை இப்படி ஒரு எண்ணம் அவளுக்குள் இல்லை. தீட்சிதருக்கு நேரிட்ட விபத்தும் அதனால் பிரமாண்ட ஜமீன் பங்களாவுக்குள் நுழைய முடியாமல் போனதும் முதலில் தடையாக ஆனாலும் பிறகு அதுவே ரகசியமாக திட்டம் போட வசதியாகவும் ஆகிவிட்டது. தீட்சிதரிடமும் எப்பாடுபட்டாவது லிங்கத்தை அடையும் ஆவேசம் உருவாகி இருந்தது. எனவே இருவரும் தனி டிராக்கில் போக அதுவே காரணமாகிவிட்டது. இப்பொழுது எல்லாமே கச்சிதமாக முடிந்துவிட்டன. ஒரு காவித்துணி மூட்டைக்குள் பெட்டிக்குள் இருந்த அசலான அவ்வளவும் அடங்கிவிட்டது. சர்வமண்டி பானையும் பாதுகாப்பாய் டிக்கியில் அடங்கியது. கெஸ்ட் ஹவுஸுக்குள் அந்த அதிகாலை 3 மணிக்கு இப்படி ஒரு அடாத செயல் நடந்தது என்பதற்கு எந்த சாட்சிகளோ தடயங்களோ துளியுமின்றி பின்புற கதவை சாத்தி கொண்டு திரும்பிவிட்டதில் பானுவிடம் ஒரு பெரும் பிரமிப்பு. காரை கிளப்பியவள், சாமி, நாம சாதிச்சிட்டோம் சாமி, சாதிச்சிட்டோம் என்றாள். அதே வேகத்தில், சாமி, அந்த பாம்பை என்ன செய்ய போறீங்க? அதை உயிரோட விட்டா நம்ம அது சும்மா விடுமா என்றும் கேட்டாள். அது இப்ப என் மந்திர கட்டுக்குள்ள இருக்கு, அதனால எதுவும் செய்ய முடியாது. லிங்கமும் நமக்கு வசப்பட்டதால நம்ம அதால எதுவும் செய்ய முடியாது. பொதுவா இப்படி பிடிக்கிற சர்ப்பங்களை காட்டுக்குள்ள விட்டுறதுதான் என் வழக்கம். ஆனா இதை நான் அப்படி விட முடியாது. கேரளாவில் சர்ப்பக்காவுங்கிற இடத்துல ஒரு நம்பூதிரி இருப்பார். இந்த சர்ப்பத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட போறேன். அவர் இதை தன் சர்ப்பபலி பூஜைக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்குவார். அப்புறம் அவராச்சி, இந்த சர்ப்பமாச்சி, நமக்கு என்ன வந்தது என்ற தீட்சிதர் லிங்கம் இருந்த அந்த காவி மூட்டையை தூக்கி மடிமேல் வைத்துக்கொண்டு, எம்பெருமானே, எனக்கு இந்த பாழாப்போன பிறப்புல இருந்து விடுதலையை கொடுப்பா. எல்லா பாவத்துக்கும் உன்னை பூஜித்து மன்னிப்பு கேட்கிறேன். விக்ரமாதித்தன் போல தலையை கூட வெட்டி காணிக்காக தரேன். போதும் இந்த பிறப்பு. என்னோட இந்த திருட்டுத்தனத்தை நீ மன்னிச்சு தரணும் என்று உரத்த குரலில் உருக தொடங்கிவிட்டார். பானுவோ ஏடுகளை எண்ணியும் அது எப்படி கோடிகளாக்கலாம் என்றும் கற்பனை செய்ய தொடங்கியிருந்தாள். மறுநாள் விடிந்ததும் விடிந்திராத அக்காலை வேளையில் தென்காசி கடந்து குற்றாலச்சாலையில் விரைந்து கொண்டிருந்தது பாரதியும் அரவிந்தனும் இருந்த கார். பின்னாலேயே திவ்ய பிரகாஷ்ஜியும் ஜெயராமனும் ஒரு தனி காரில் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் காரை பானுவின் கார் ஒரு புள்ளியில் கடந்து சென்ற பொழுது திவ்ய பிரகாஷ்ஜி உடம்பில் ஓர் அதிர்வு. அத்தியாயம் 69. திவ்ய பிரகாஷ்ஜியின் உடல் அதிர்ந்ததோடு திரும்பி கடந்து சென்ற காரையும் பார்த்தார். தீட்சிதரும் பானுவும் சென்ற காரின் பின்புறமும் கார் என்னும் பளிச்சென பார்வையில் பட்டன. அது ஒரு இன்னோவா வெண்ணிற கார். மீண்டும் பார்வையை திருப்பியவரை ஜெயராமனும் விடவில்லை. என்ன சார், ஷாக்கான மாதிரி தெரிஞ்சுதே? ஆமா மிஸ்டர் ஜெயராமன், அந்த பெட்டி நினைப்பாவே இருந்த எனக்கு அந்த காரோட பாசிங் ஒரு ஷாக் தான்.
எனக்கு ரிலேட்டடா ஏதாவது அதுல இருக்கோ என்னவோ. அப்படி இருந்தா உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குமா? ஆமாம், ரொம்ப சென்சிட்டிவான பாடி என்னோட பாடி. என்ன ஆனாலும் எங்கே இருந்தாலும் காலையில 3 மணிலிருந்து 4 மணி வரை பிராணாயாமம், யோகாசனம், சிரசாசனம்னு தயாராடுவேன். அப்புறமா மனோநாச பயிற்சி. அப்படின்னா எந்த எண்ணங்களும் இல்லாதபடி மனசை சுத்தப்படுத்தி காலியான ஒரு பெட்டி மாதிரி வைக்கிறதுக்கு பேர் தான் மனோநாசம். அதனால என்ன பயன்? மனோசக்தி அதிகரிக்கும். உடல் வலிமையைப் போல 100 மடங்கு அதிகமானது மனோசக்தி. அந்த சக்தி தான் நான் குழம்பாம தெளிவா செயல்படவே காரணம். ஒரு உச்சபட்ச மனோசக்தி படைச்சவரால ஒரு இரும்பு கம்பியை பார்வையாலேயே வளைக்க முடியும். ஃபாரின்ல சில மேஜிக் ஷோக்கள் பார்த்திருக்கேன். அது ஏதோ ட்ரிக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். புரியாததை ட்ரிக்குன்னு சொல்றது எப்பவும் நம்ம வழக்கம். ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த காருக்குள்ள ஏதோ இருக்கு. ஒருவேளை அது அந்த டெல்லி ஜோசியர் காராய் இருக்குமோ? ஏன்னா அவர் தானே MP சார்பில் பெட்டிக்காக அலையறவர். இருக்கலாம். நம்ம நோக்கம் இப்போ அந்த ஜமீன் குடும்பத்துக்கு உதவி செய்யறது தானே. ஆமாம், அவங்களுக்கு உதவி செய்யற சாக்குல போகர் சித்திர பாக்குறது தான் என் நோக்கம். பரவாயில்ல ஜெயராமன், நீங்க நம்ப தொடங்கிட்டீங்க. அரவிந்தனும் ஓகே தான். ஆனா பாரதி தான் நடக்கிற எல்லாத்தையுமே தப்பாவே நினைக்கிறா. சொல்ல போனா அந்த சந்தேக புத்திய, சாரி, அவளோட எச்சரிக்கை உணர்வையும் நேர்மையும் பார்த்துதான் நான் வேலைக்கு எடுத்தேன். ஒரு ஊழல் VIP கேள்வி பதில் பகுதியில் தன்னை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவா எழுத சொல்லி பாரதிக்கு தூண்டில் போட்டுக்கிட்டே இருந்தார். பாசிட்டிவா எழுத சொன்ன விஷயமும் உண்மையானது தான். அந்த நபர் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு 10 லட்சம் டொனேஷன் கொடுத்திருக்கார். அதை வச்சு அவரை தயாளனா காட்ட சொன்னார். அவரை தயாளன் என்று சொல்ல இடம் இருந்தது. ஆனா பாரதி மறுத்துட்டா. அவள் மறுக்கவும் அவள் பிறந்த நாளை பயன்படுத்தி தங்க சங்கிலியை பரிசாக கொடுத்தார் அவர். அதை மறுத்ததோடு, என் மனசு உங்களை நல்லவரா நினைக்கல, அதனால நான் எழுத மாட்டேன்னு அவர் முகத்துக்கு நேரா சொல்லிட்டா. மத்தவங்களா இருந்தா நிச்சயம் வளைஞ்சு கொடுத்திருப்பாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். இந்த வயசுக்கு இது அசாத்தியமான ஆரம். பாரதி கடவுளை நம்ப தேவையே இல்லை. அவளுடைய ஆரம் கடவுளா அவள் வரையிலிருந்து அவளுக்கு துணை நிற்கும். ஜெயராமனும் திவ்ய பிரகாஷ்ஜியும் பேசியபடியே குற்றாலத்துக்குள் நுழைந்தனர். முன்னதாக அரவிந்தன் பாரதியின் காரும் ஜெயராமனின் ஏற்பாட்டில் சாந்த பிரகாஷும் சாருவும் தங்கியிருந்த ரிசார்ட் கெஸ்ட் ஹவுஸின் இன்னொரு கட்டடத்தின் முன் நின்றது. பாரதி இறுக்கமாக இருந்தால் தூக்க கலக்கம் வேறு. பின்னாலேயே அவர்கள் காரும் வந்து நின்றது. இறங்கினார்கள். அரவிந்தன் அடக்க முடியாதபடி கோணல் முக்கோடு கொட்டாவி விட்டான். கைகடிகாரத்தை பார்த்தனர். மணி 8:30. அரவிந்தன், பாரதி, உங்க 2 பேருக்கும் ஒரு ரூம், எங்களுக்கு ஒரு ரூம். அதிகபட்சம் 1 மணி நேரத்துல நாம ரெடி ஆகுறோம். அதற்கு பிறகு அந்த சாந்த பிரகாஷ் சாரை போய் பாக்குறோம். திவ்ய பிரகாஷ்ஜியோட கசினுங்கிறதுனால ஒரு எமோஷனலா சந்திப்பாதான் அது இருக்கும். பிறகு அவங்களோட சேர்ந்து அந்த சித்தன் பொட்டலுக்கு போறதுதான் நம்ம பிளான். ஓகே? ஜெயராமன் பிசிறின்றி சொல்லி முடித்தார். காத்திருந்த கெஸ்ட் ஹவுஸ் ரூம் பாய்ஸ் தேடி வந்து லக்கேஜ்களை எடுத்து சென்றனர். பாரதி வாயை திறக்கவில்லை. அறைக்குள் நுழைந்து அழகான சோஃபாவில் விழுந்தவளாக தன் கைபேசியில் வாட்ஸ்அப்பை திறக்கலானாள். பாரதி, பாரதி, உன்னதான். காது கேட்குது அரவிந்தன், சொல்லுங்க. இப்படி இருக்குமா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு இங்க நடக்கிற எதுவுமே பிடிக்கலன்னு அர்த்தம். இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 1 மாசமா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பார். இப்போ அதோட உச்சக்கட்டத்தில் இருக்கும். அப்கோர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான். ஆனா எனக்கு என்னவோ ஒரு 500 வருஷம் பின்னாடி போயிட்ட மாதிரியே இருக்கு. அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்தது. எனக்கோ எடிட்டர் சாருக்கோ நிச்சயமா அப்படி இல்லை. நம்ம நாடு, அப்புறம் இந்த சித்தா தியரி, இதெல்லாம் நிச்சயம் பொய்யோ ஏமாற்றோ இல்லை பாரதி. சரி, இங்க நம்ம அசைன்மெண்ட் என்ன? அவங்க அந்த பெட்டியை ஒப்படைக்க வந்திருக்காங்க. நாம அவங்களுக்கு உதவ போறோம். அப்போ சித்தர்களை சந்திக்க போறோம். சந்திச்சு என்ன சந்திச்சுன்னு சாதாரணமா கேட்டுட்டேன். இப்போ நம்ம கிட்ட அந்த ஏடுகளோட போட்டோ காப்பி இருக்கு. அவ்வளவும் அசாதாரணமான விஷயங்கள். நான் அதுல சில பக்கங்களை படிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. அது புரியணும்னா சித்தர்கள் நமக்கு உதவணும். இதெல்லாம் நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா? நம்பாமலா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? அரவிந்தன், முதல்ல நீங்க பெட்டியை திறந்ததே தப்பு. அதை விலைக்கு வாங்கிட்டதால அது தப்பு இல்லைனாலும் உள்ளே இருந்ததை எல்லாம் போட்டோ எடுத்ததும் நேர்மை இல்லாத காரியம்தான். நான் அதை அழகான ஒரு காலி பெட்டியா கலைப்பொருளா நினைச்சுதான் வாங்கினேன். உள்ளே இருந்த லிங்கமோ ஏடுகளோ எனக்கு சம்பந்தம் இல்லாத குப்பைகளே. அதனால தான் அதை திரும்ப கேட்டு வந்தப்ப திருப்பி கொடுத்துட்டேன். அப்கோர்ஸ் அந்த பெட்டியை சுத்தி வந்த அந்த பாம்பு எனக்கு இந்த நிமிஷம் வரை ஒரு புரியாத புதிர் தான். அந்த ரசமணி கூட ஆச்சரியம்தான். அதுக்காக
அந்த பெட்டியையும் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் ஊன்னு நினைக்க நான் தயாரா இல்ல. என் வரையில அது எல்லாமே அறிவால நேரா புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை நானும் புரிஞ்சிக்க தயாரா இல்ல. இங்கே நாம புரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு அரவிந்தன். குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் குடிக்கிற கூட்டம், அந்த தப்பையே தொழிலா செய்யற அரசாங்கம், உலகுக்கே பொதுவான தண்ணீர், தனக்குத்தான் சொந்தம்ன்ற சுயநலம், அறிவுக்கண் திறக்கிற படிப்பை கோடிகளில் விற்கிற கொடுமையான கல்லூரிகள், குழந்தைகளுக்கான பால் பவுடரில் கூட கலப்படம் செய்யற கொடூரம், கற்பனையா பொய்யா ஆடிப்பாடி சண்டை போட்டு கோடிகளில் சம்பாதிக்கிற ஹீரோ கூட்டம், அந்த ஹீரோக்களை கடவுளா நினைச்சு பால் அபிஷேகம் செய்யற இளைஞர் கூட்டம்னு நாம கவனிக்கவும் சிந்திக்கவும் சரி செய்யவும் 100 விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கும் பொழுது இந்த மாதிரி புதிர்கள் பின்னால போறது எந்த வகையில சரி? பாரதியின் கேள்விக்கு உடனடியாக ஒரு பதிலை அரவிந்தனால் கூற முடியவில்லை. ஆனால் உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பாரதி என்றபடி வந்தார் திவ்ய பிரகாஷ்ஜி. அவரை அப்பொழுதும் பாரதி எதிர்பார்க்கவில்லை. உன் அவ்வளவு கேள்வியும் சரியானது, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் புதிரான விஷயம், புரிஞ்சிக்க கஷ்டமான விஷயம்ன்றதுனால சித்த விஷயங்களை ஒதுக்க தள்ளுறதும் சரியில்லை. இது ரொம்ப புராதனமான தேசம், பூகோள ரீதியாகவும் அசாதாரணமான தேசம். இந்த உலகத்துல எவ்வளவோ கண்டங்கள், நாடுகள், நகரங்கள். ஆனா நம்ம தேசம் போல எல்லா மொழி, எல்லா இனம், எல்லா மத மக்களாலும் ஆளப்பட்ட தேசம் எங்கேயும் கிடையாது. ரொம்ப சின்ன நிலப்பரப்பு தான். ஆனா எல்லோரும் ஏன் ஆள விரும்பினாங்க? காரணம் தேசத்தோட பூகோள அமைப்பு மட்டுமல்ல, இங்கே கிடைக்கிற மாதிரி மூலிகைகளும் தாவரங்களும் வேற எங்கேயும் கிடைக்கிறதுல. காரணம் சம அளவு இரவு பகல், 3 பக்கம் கடல், அதன் காரணமான காற்றோட்டமும் மழையும். 6 பருவ காலம் சமமாக பங்கிடப்பட்டிருக்கிறதும் இங்கேதான். ஆறுகளை வெறும் நீர்க்கூட்டமா பாக்குற மற்றவர்கள் நடுவுல அவற்றை வணக்கத்துக்குரிய தேவதையா பாக்குற நம்ம கலாச்சாரம், இதன் தொன்மை, வரலாறு வேற யாருக்கும் இல்லை. இதுல சித்தர்கள் தங்களுக்குள்ளே தங்களை கண்டறிஞ்சி எது வாழ்க்கை என்பதற்கு இலக்கணம் வகுத்தவங்க. இன்றைய விஞ்ஞானம் ரொம்ப பாராட்டுக்குரியதுதான். அதைவிட பல மடங்கு பாராட்டுக்குரிய ஒரு வாழ்க்கையே இங்கே ஒரு தமிழன் வாழ்ந்திருக்கான். 2000 வருஷத்துக்கு முந்தையே 2 வரிகளில் ஒரு ஏழை புலவன் மனித வாழ்வின் எல்லா சிக்கல்களும் கேள்விகளுக்கும் திருக்குறளில் அசைக்க முடியாதபடி தீர்வு சொல்லியிருக்கானா? அது எவ்வளவு பெரிய சமுதாயமா இருந்திருக்கணும், யோசிச்சியா? திவ்ய பிரகாஷ்ஜி மூச்சு விடாமல் பேசி யோசிச்சியா என்று கேட்டு முடிக்கவும் பாரதி பதிலுக்கு, ஜி தயவு செய்து உங்க உபன்யாசத்தை நிறுத்துங்க. எனக்கு இவ்வளவு விளக்கம் எல்லாம் தேவையே இல்லை. ஆனாலும் இந்த சிறப்பை விட இந்த தேசத்தோட அழுக்கும் ஊழலும் மூடத்தனங்களும் தான் எனக்கு முதல்ல நினைவுக்கு வருது. என்ன உங்களால மாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்குங்க. பாரதியின் பதில் ஜெயராமனையும் எடுத்து வந்து பேச செய்து விட்டது. பாரதி, நாங்க இந்த அனுபவங்களை எப்படி வேணா பார்த்துட்டு போறோம். நீயா இருந்து பார். பெட்டி விஷயம் என் வரையில ஒரு அதிசயம். அப்படியெல்லாம் இல்லைன்னு நிரூபி. இனி விவாதத்துக்கு இடமில்ல, புறப்படு. அவர் பேச்சு பலன் அளித்தது. அடுத்த அரை மணியில் குளித்து சுடிதாரில் தயாராகி தலைமுடியை அள்ளி கட்டி கொண்டு புறப்பட்டு விட்டாள் பாரதி. சாந்த பிரகாஷும் சாருவும் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் முன்னால் போய் நின்றனர். அவங்க அங்கே இருக்கிறது உறுதியா தெரியுமா என்று பாரதியும் கேட்டாள். பிரம்மாண்ட ராஜவுடையார் டைரி குறிப்புப்படி குற்றாலம் தான் களம். அவரே இங்கு வந்து புலியர்வி பக்கமா போய் சில மலைமக்கள் உதவியோடு தான் சித்தன் போட்டலுக்கு போயிருக்கார். ஆகையால் இந்த ஊர் தான் அவங்க வந்திருந்த ஊர். தென்காசிக்கு அப்புறம் இங்கே இருக்கிற லாட்ஜுகளில் அவங்க பேர்ல ரூம் புக் ஆகல. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஆயிருக்கு. அதனால தான் அங்கே இங்கே சுத்தாம நேரா வந்திருக்கோம் என்று பாரதி மேற்கொண்டு பேச இடமின்றி சொல்லி முடித்தான் அரவிந்தன். என் கசின் பிரதருக்கு என்னை பார்த்தா ஷாக்கா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கமான். உள்ளே அவர்கள் புகம் நுழைந்த பொழுது எதிரில் சாவி கொத்தோடு வந்த ஒருவன் யார் நீங்க என்பது போல பார்த்தான். இங்கே சாந்த பிரகாஷ்னு ஒருத்தர் தங்கியிருக்காருல, அவர் காலையில 8 மணிக்கெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாரே. அப்படியா? ஆமாம், செக் அவுட் பண்ணிட்டே போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியுமா? அவங்க வர சித்ரா பௌர்ணமிக்கு வன யாத்திரை பண்ண வந்திருக்காங்க. அவங்கள சடையன் என்ற ஆட்டுக்காரன் தான் மேலே கூட்டிக்கிட்டு போயிருக்கான். சித்ரா பௌர்ணமிக்கு நாள் இருக்கே, அவங்க மேல போய் எங்கே தங்குவாங்க? இங்கே ஒரு கூட்டம் இப்படி வரவங்களை மொட்டையடிக்க தெரியுறாங்க. சடையனும் அவங்கள ஒருத்தன் தான். மலை மேல கூடாரம் போட்டு தங்கலாம், மான் வேட்டையாடலாம், தேன் பிழியலாம்னு கண்டதை சொல்லி ஆசை காட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. நாங்க போனா பார்க்க முடியுமா? ஏன் முடியாம? துணைக்கு ஆள் அனுப்புவா? தாராளமா, எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம பையன் ஒருத்தனை அனுப்புறேன். ஒரு நாள் சம்பளம் 500 ரூபாய் கொடுத்துடணும். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு என்றதும் அந்த மனிதன் ஒரு காக்கி டிராயரும் சட்டையும் அணிந்த செம்பூரான் என்பவனை அனுப்பிவிட்டு
சற்று ஒதுங்கி போனில் யாருடனோ பேசலானான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே 4 பேர் வந்தாங்க. அவங்கள நான் திசை மாத்தி அனுப்பிட்டேங்க என்றான். அத்தியாயம் 70. புயல் காற்றோடு அதிசயமாக கோடை மழை இந்த குற்றாலத்தில் நல்ல நீர்ப்பெருக்கை உண்டாக்கியிருந்தது. வெள்ளை பிறவிகள் நுரைவுடம்போடு பாய்ந்து வருவது போல இருந்தது. அக்கற்பனை பொய்யில்லை என்பது போல் சாந்த பிரகாஷ் முதுகின் மேல் திமு திமுவென்று சப்தம். நீர்ப்புறவிகள் அவன் முதுகின் மேல் ஓடின. அமெரிக்காவிலும் அருவிகளுண்டு, ஆயினும் இந்த குற்றாலம் போலாகாது என்றொரு எண்ணம் தோன்றிய நிலையில் போதும் என்கிற உணர்வோடு அருவியை பிரிந்து வந்தான் சாந்த பிரகாஷ். அவன் மட்டும்தான் குளித்தான். சாருபாலா குளிக்கவில்லை. ஆனால் சிலித்திருந்தாள். தலை துவட்டி மாற்று ஆடை அணிந்து நிமிர்ந்த நிலையில் அவர்களின் வழிகாட்டியான சடையன் வழியில் ஐயர் கடையில நெய் தோசை சாப்பிடலாங்க என்றான். நெய் தோசையா? நோ, ஹெவி கொலஸ்ட்ரால். ஐயா, இது நல்ல கொழுப்புங்க. ஒரு தோசை சாப்பிட்டு பாருங்க, 9 சாப்பிடுவீங்க என்று கோவிலுக்கு எதிர்ச்சாரியிலான கடைத்தெருவின் கோமதி ஐயர் கடைக்கு போன பொழுது நல்ல கூட்டம். பலர் நின்றபடியே விழுங்கிக் கொண்டிருந்தனர். சாம்பார், சட்னி, நெய் என்கிற கலவை வாசம் வேறு எதையும் சிந்திக்க விடவில்லை. ஒரு பிடி, ரியலி வெரி டெலிஷியஸ் என்று 2000 ரூபாய் தாளை தந்திட மீதி சிலரையே திருப்பி வாங்கி வந்து தந்து எனக்குங்க சார் என்றான் சடையன். இடையில் சிலர் தேன் வேண்டுமா, மங்குஸ்தான் வேண்டுமா, பூச்சாங்கொட்டை வேண்டுமா என்றெல்லாம் நுணுகி பார்த்து அவனால் விரட்டப்பட்டனர். அவ்வளவும் பழைய சரக்கு. உங்களுக்கு நான் மலையில சாமி கிட்ட நல்ல சரக்கா வாங்கி தரேன். அமெரிக்கா போய் நீங்க என்ன நினைச்சு சந்தோஷப்படணும்ல என்றான். சார்வுக்கு அவனை மிக பிடித்து விடுது. சந்தா, இவன் ரொம்ப சின்சியரா இருக்கான். விரும்பினா நம்ம பங்களாவுக்கு கூட்டிக்கிட்டு போய் தாத்தாவுக்கு சப்போர்ட்டா இருக்க வைப்போம். அவருக்கும் வயசாயிடுச்சுல என்றாள். அதன் பின் அவர்களின் கார் குற்றால சாலைகளை விட்டு பிரிந்து புதிய வழித்தடம் ஒன்றில் மலையடி வாரத்தை ஒட்டியே பயணித்தது. சென்னையிலிருந்து வந்த டிரைவரையும் திருப்பி அனுப்பியாயிற்று. சடையனே காரை ஓட்டினான். நன்றாகவே ஓட்டினான். ஐயா, நான் இப்போ உங்களை அந்த சித்தன் பொட்டல்ன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க அங்க யார பார்க்கணும், என்ன பண்ணணும்னே சொல்லல. சொன்னாக்கா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யலாம் என்று காரை ஓட்டியபடியே பேசினான். பதிலுக்கு சாந்த பிரகாஷ் சாருபாலாவை பார்த்திட சாருவும் பின்னால் திரும்பி பெட்டிய ஒரு பார்வை பார்த்தவளாக, இங்கே காட்டேஜ் கிடைக்கும், அப்படி கிடைக்காட்டியும் டென்ட் போட்டுக்கலாம்னு சொன்னியேப்பா என்றாள். அதெல்லாம் சிக்கல் இல்லம்மா. வன இலாக்காக்காரங்களை கொஞ்சம் கவனிச்சிட்டா மலையோட பக்கமாவே டென்ட் போட்டுக்க விடுவாங்க. ஆனா ராத்திரியில நெருப்பு கும்பா போட்டுக்கணும். சமயத்துல யானைங்க வரலாம், தைரியமா இருக்கணும். நெருப்பு கும்பானா? அதாமா, இந்த சினிமால எல்லாம் வருமே, நெருப்பு மூட்டி சுத்தி உட்கார்ந்து குளிர் காய்வாங்களே. ஓ, கேம்ப் ஃபயரா? அதே தாங்க. ஆமா, எவ்வளவு நாளைக்கு தங்க உத்தேசம்? சித்ரா பௌர்ணமி ராத்திரியோடு சரி. அப்போ போகர் சாமியை பார்க்கறதான் உங்க திட்டமா? அவன் மிக நேராகவே கேட்கவும் ஒரு வினாடி திகைப்பு இருவரிடமும். என்னங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, சரியாதான் கேட்டிருக்க. ஆமா, போகர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை காட்சி தருவார்ன்றது உனக்கு எப்படி தெரியும்? இந்த மலைக்காடு தான் எங்களுக்கு எல்லாமே. பல தலைமுறைகளா இருக்கும். தெரியாம போகுங்களா? அதுலயும் நீங்க பெட்டியோடு வந்திருக்கீங்க, எப்படிங்க தெரியாம போகும்? பெட்டியோடனா? பொட்டிய சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட விபூதி வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போகணுங்கிறதும், பொட்டிய போகர் சாமி வேற ஒருத்தருக்கு கைமாத்தி விடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொட்டி அதுக்கு தானே? நான் எங்க முன்னோர் எழுதின டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டத நீ சாதாரணமா சொல்றியேப்பா, வியந்தாள் சாரு. கார் மலைப்பாதையில் சென்றபடி இருக்க சாரு அப்படி ஒரு கேள்வியை கேட்டபொழுது வழியில் ஒரு பெரிய பாறாங்கல். காரை நிறுத்திய சடையன் இறங்கினான். அதை அகற்ற முற்பட்ட பொழுது பக்கவாட்டு புதர்களிலிருந்து சரசரவென்று முகமூடி அணிந்த சிலர் கையில் துப்பாக்கியோடு காரை சூழ்ந்து கொண்டனர். எல்லாம் சில நொடிகளில். சடையன், ஐயானை விட்டுருங்க என்று அங்கிருந்து ஓடத் தொடங்க ஒரு முகமுடிக்காரன் டிக்கியை திறக்க சொல்லி பெட்டியை தொட்டு தூக்கினான். நோ, அதை மட்டும் தொடாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, பிளீஸ் அதை தொடாத அலறினாள் சாரு. அவர்கள் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. பெட்டியை தூக்கி கொண்டு புதர்களில் புகுந்து மறைந்தே போனார்கள். சாந்த பிரகாஷுக்கும் சாருவுக்கும் எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது. அவ்வேளை ஒரு வாகனம் வரும் சப்தம் அவர்கள் இருவரையும் கூர்மையாக்கியது. அவர்கள் வந்த அதே வழியில் ஒரு வேன். அவர்கள் பார்க்க வேனும் நின்றது. வேனுக்குள் பாரதி, அரவிந்தன், ஜெயராமன், திவ்ய பிரகாஷ்ஜி. டிரைவிங் சீட்டில் செம்புரான் என்கிற அந்த காக்கி அரை டவுசர்காரன். சாந்த பிரகாஷும் சாருவும் அவர்களை பார்த்த நொடி அடுத்த கட்ட அதிர்வுக்கு சென்றனர். சாந்த பிரகாஷ் துளியும் திவ்ய பிரகாஷை அங்கே எதிர்பார்க்கவில்லை. இருவருமே தாங்கி பின் கைகளை பற்றி கொண்டனர்.
இங்கே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஜெயராமன் கேட்ட கேள்விக்கு நடந்ததை அப்படியே சொல்லி முடித்தனர். சந்தேகமே இல்லை, இது என் அப்பாவும் அந்த ஜோசியனும் செய்த வேலையத்தான் இருக்கணும் என்றாள் பாரதி. ஆமாம், அவங்கள தவிர வேறு யாரும் இந்த விஷயத்துல நமக்கு போட்டியும் இல்லை என்று ஆமோதித்தான் அரவிந்தன். உங்களை பார்க்கவும் எச்சரிக்கவும் நாங்க ரொம்பவே முயற்சி செய்தோம், ஆனா எதுவும் கைகூடி வரல என்ற பாரதி ஒரு வினாடி கைகளை சொடுக்கிக் கொண்டு அவர்களையே ஒரு மாதிரி பார்த்தாள். இப்படி பார்த்தா அர்த்தம்? ஆமா, எப்பவும் பெட்டியோடு இருக்குமே அந்த ஸ்னேக் என்று கையை பாம்பு போல அசைத்து காட்டினாள். நாங்க பெட்டியோடு கிளம்பிட்டோம், அதை நாங்க மைண்டே பண்ணல என்றான் சாந்த பிரகாஷ். சரி, எந்த பக்கம் போனாங்க, எப்படி போனாங்க என்று திவ்ய பிரகாஷ்ஜி தன் திறமையை காட்ட தயாரானார். இதோ இந்த பக்கம் என்று ஒரு சரிவை காட்டினான் சாந்த பிரகாஷ். அவரும் அந்த வழியில் இறங்கி சில அடிகள் நடந்தார். கீழே ஓரிடத்தில் ஒரு கர்ச்சிப் கிடந்தது. எடுத்தபடி நிமிர்ந்தவர் அதை ஊடுருவினார். தலையையும் உதறிக்கொண்டார். ஆமா, வந்தவங்க மொத்தம் 6 பேரா? அப்படித்தான் நினைக்கிறேன். கருப்பு துணியால முகத்தை மூடி இருந்தாங்களா? எக்ஸாக்ட்லி. திவ்ய பிரகாஷின் பார்வை அடுத்து வேன் டிரைவர் செம்பூரான் பக்கம் தான் திரும்பியது. உனக்கு அவங்கள தெரியும் தானே என்று நறுக்காக கேட்டார். அவன் முகத்தில் கண்ணாடி தட்டியது போல் ஒரு நொறுங்கல் படபடப்போடு. என்ன சாமி சொல்றீங்க நீங்க என்றான். இல்ல, உனக்கு அவங்கள நல்லா தெரியும். நீ இப்போ அவங்கள நினைச்ச. அதுல ஒருத்தன் பேரு கூட அழகு. அழகு முத்துவா? இல்ல இல்ல, அழகு சுந்தரம். திவ்ய பிரகாஷ்ஜியின் அந்த பெயர் அவனை வெலவெலக்க செய்து விட்டது. சாமி, நீங்க இந்த ஊரா என்றான் அடுத்து. அழகு சுந்தரம் தானே? அவர் அழுத்தமாக கேட்ட மறுநொடி அவனும் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடத் தொடங்கினான். ஒரு அம்பு போல புதர் ஒன்றுக்குள் புகுந்தவன் அந்த மலையில் எனக்கு தெரியாத இடமே இல்லை என்பது போல் ஓடி மறந்தே போய்விட்டான். நாம இனி இங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பெட்டி இங்கிருந்து நிச்சயமா சென்னை திரும்ப போகுது. அநேகமா வழியில ஒரு காரை பார்த்த பொழுது என் உடம்புல ஒரு தாக்கம் ஏற்பட்டதா சொன்னேன் இல்லையா? அந்த கார்ல தான் இந்த பெட்டியை கடத்தினவங்க வந்திருக்கணும் என்றார் திவ்ய பிரகாஷ்ஜி. ஸ்டில் அந்த கார் நம்பர் கூட நல்லா ஞாபகம் இருக்கு. அது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தான், TN014002. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சே கூட வந்தவங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் தொடரவும் பாரதி முதல் முறையாக அவரை சற்று பிரமிப்போடு பார்த்தாள். சாருவோ கண்கள் கலங்கி இறுகி போயிருந்தாள். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு பேரிடி. சாரு, நீ ஃபீல் பண்ணாத, நாம எந்த தப்பும் பண்ணலையே என்று அவள் கண்ணீரை துடைத்தான் சாந்த பிரகாஷ். நாம பண்ணல சந்தா, ஆனா நம்ம தாத்தா பண்ணிட்டார். பெட்டியை ஒப்படைக்காமலே அவர் காலமானதுதான் பிரச்சனையே. நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூட இல்லை. ஒருவேளை அவர் ஒப்படைக்கவே விரும்பாம கூட இருந்திருக்கலாம்னு தோணுது. அதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் ஒப்படைக்க தோணாது. அதோட வேல்யூ அப்படி என்றான் அரவிந்தன். இருக்கலாம், அதுக்கு மதிப்பு பல ஆயிரம் கோடியா கூட இருக்கலாம். ஆனா அது எல்லாம் விட ஒரு குருவோட அருளும் அவர் நம்பிக்கையும் ரொம்ப பெருசு. அந்த நம்பிக்கைக்கு ஒரு துரோகத்தை நம்ம தாத்தா செய்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அதுல கொஞ்சம் பங்கு இருக்கு. அந்த பாவமும் குருவோட கோபமும் தான் உன் மகன் ஒரு திருநங்கையா மாற காரணம் சாந்தா என்று திவ்ய பிரகாஷ்ஜி அமெரிக்காவில் இருக்கும் ஆகாஷ் வரை தொடரவும் சாந்த பிரகாஷ் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்பது போல அகண்ட விழிகளோடு பார்த்தான். சாருவுக்கோ உடம்பு நடுங்கவே ஆரம்பித்து விடுது. எப்போ உன்னை பார்த்தேனோ அப்பவே என் மதிய கண்ணி செயல்பட தொடங்கிடுச்சு. ஆகாஷ் என்ன வீட்டுல கையில காலில் கட்டோட கிடக்குறானா? பிரதர், எப்படி இவ்வளவு சரியா கேட்க முடியுது உங்களால? சாந்த பிரகாஷ் கேள்வி முன் காரில் இருந்த தன் பிரீஃப் கேஸிலிருந்து ஒரு ஏட்டுக்கட்டை வெளியே எடுத்து காண்பித்தார் திவ்ய பிரகாஷ்ஜி. அதன் முகப்பில் மதிய கரணி என்கிற வளைவெழுத்தும் கீழே எண்ணத்தின் வண்ணமே திண்ணமாய் வாழ்வு என்கிற ஒரு விளக்கவரியும் சாந்த பிரகாஷை மட்டுமல்ல பாரதியை கூட ஒரு உழுக்கு உலுக்கியது. பாரதி அந்த கட்டை வாங்கி உற்று பார்க்கலானாள். இது அந்த பெட்டியோட ஐக்கியங்கள்ல ஒண்ணு. இதோட சக்திக்கு நானே சாட்சி. இந்த மாதிரி பெட்டிக்குள்ள பல சித்த சங்கதிகள் உச்சமா அந்த சிவலிங்கம். விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டுமே சம அளவு கலந்த ஒரு சித்த ஞானம் தான் அவ்வளவுமே. திவ்ய பிரகாஷ்ஜியின் விளக்கம் ஜெயராமனையும் சிலிர்க்க செய்து இப்போ நாம அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று கேட்க செய்தது. நமக்கு இப்ப கூட அவகாசம் நிறைய இருக்கு. சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் 4 பகல் 4 பொழுது இருக்கு. சென்னைக்கு போய் பெட்டி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டா திரும்பி வந்து தாத்தா செய்ய தவறின இல்ல செய்ய முடியாம போயிட்ட அந்த கடமைய நாம செய்திடலாம். எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான், சாந்தலிங்கத்தை பூஜிக்கணும். சமாதி சித்தி அடைஞ்சிட்ட போகர் பெருமானை தரிசிக்கணும். அடுத்த நிமிஷம் என் உயிர் போனாலும் சந்தோஷம்தான் என்று தெளிவாக பேசினார் திவ்ய பிரகாஷ்ஜி.
இவங்க அப்பா கைக்கு அது போயிட்டா மலைப்பாம்பு வாயில விழுந்த ஆட்டுக்குட்டி மாதிரி தான் அதுவும். நம்மால மீட்க முடியுமா? அரவிந்தன் சந்தேகம் பொங்கி வழியே கேட்டான். அது மட்டும் என் அப்பா கிட்ட இருந்தா அது அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு? அரவிந்தன், உங்களுக்கு அந்த சந்தேகமே தேவையில்லை என்றாள் பாரதி. பெட்டி அங்கே போக எப்படியும் 12 மணி நேரமாவது ஆகும். நடுவழியில நம்மால் அதை தடுத்து மீட்க முடியாதா என்று ஒரு புதிய கோணத்தை காட்டி கேட்டார் ஜெயராமன். வேண்டாம், தடுக்க வேண்டாம், அவரை கையும் களவுமா பிடிக்கணும், புறப்படுங்க என்ற பாரதியிடம் ஒரு சத்திய ஆவேசம். தீட்சிதர் வீடு. காரிலிருந்து உதிர்ந்த பானுவும் நீலகண்ட தீட்சிதரும் லிங்கத்தோடு கூடிய ஏட்டுக்கட்டுகளுடனும் சர்ப்பமண்டி பானையுடனும் உள்நுழைந்தனர். பானைக்குள் நாகம் புரள்வதையும் சீறுவதையும் தீட்சிதரின் கைகள் நன்றாகவே உணர்ந்தன. நெடுநேரம் வைத்திருக்கவும் முடியாது. மிக வேகமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணம். பானுவிடமும் ஏடுகளோடு ஓடிவிடும் ஒரு துடிப்பு. அவை அவள் வரையில் ஏடுகள் அல்ல, பல 100 கோடி ரூபாய். அத்தியாயம் 71. தீட்சிதரின் வீட்டில் அவ்வேளை ஒருவரும் இல்லை. அந்த வீட்டுக்கு பதஞ்சலி கிரகம் என்று பெயர். நாகதோஷத்துக்கு பரிகாரம் செய்வது, மந்திரிப்பது எல்லாம் இந்த வீட்டில்தான். வீட்டின் மத்தியில் உள்ள பிரம்மபாகம் கூரையின்றி கம்பி கட்டப்பட்டு வானம் பார்க்க தெரிந்தது. அந்த பிரம்மபாகத்தில் ஒரு கல் நாக பட்டிய கல், அதில் 5 தலை நாகத்தின் செதுக்கல். அக்கல் மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு முன்புறம் குத்து விளக்கெரிய காட்சி தந்தது. விளக்குக்கு முன்னால் ஆசன பலகை. அதன் மேல் அமர்ந்து கொண்டு இடப்புறமாய் திரும்பி நாமக்கல்லை பார்த்து வணங்கியபடியே தன்னை தேடி வருகின்றவர்களிடம் தீட்சிதரும் பேசிடுவார். அறவும் சம்பந்தப்பட்ட அவ்வளவு தோஷ தொடர்பு உடையோரும் எதிரில் அமர்ந்த நிலையில் பங்கு கொள்வர். சமயங்களில் அரவங்களை பிடித்து வந்து அவற்றுக்கு பூஜிக்கும் வழக்கமும் உண்டு. எனவே குடும்பம் நடத்த அந்த இடம் தோதில்லை என்பதால் நீலகண்ட தீட்சிதர் மனைவி மற்றும் பிள்ளைகள் அங்கே இல்லாமல் ஒரு அபார்ட்மெண்டில் வசித்து வருகின்றனர். அப்படிப்பட்ட பிரம்மபாகத்தில் தான் குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் தன் வயப்படுத்திய அந்த நாகம் கொண்ட பானையை தீட்சிதரும் கீழே வைத்திருந்தார். பக்கத்திலேயே பெட்டியிலிருந்து இடம் மாற்றிய ஏடுகள் மற்றும் பாஷான லிங்கம் கொண்ட மூட்டை. நாகமுள்ள பானைக்குள் சர்ப்பம் சீறுவதும் சுரண்டு புரள்வதும் பானை அசைவதிலும் காற்று சப்தத்திலும் நன்கு தெரிந்தது. பானுவை அந்த காட்சி பயம் கொள்ள வைத்தது. சாமி, பானை உடைஞ்சிராதே, எனக்கு பயமா இருக்கு என்றாள். இந்த சர்ப்பத்தை பொறுத்து என்னால எதையும் சொல்ல முடியாது, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நாம கொண்டு வந்த அபூர்வ லிங்கத்துக்கு நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல நாம குளிக்கணும். கிரேக சுத்தி ரொம்ப முக்கியம். குளிக்கிறதா? இப்பவா? பானு அலட்சியமாக கேட்டாள். ஆமாம், ஒரு நாள் முழுக்க பயணம் செய்து வந்திருக்கோம், எனக்கு சுத்த முக்கியம். அப்ப நீங்க குளிச்சுட்டு என்ன வேணும்னா செய்யுங்க, நான் கிளம்புறேன். பைத்திய மாதிரி பேசாத. ஏன் அவசரப்படுற? அவசரப்படல சாமி, இப்பதான் நான் என் வாழ்க்கையில சரியா நடந்துக்கிட்டு வரேன். எங்க எம்பியும் அந்த டெல்லி ஜோசியரும் இப்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. நாம டூப்ளிகேட்டை வச்சு அசலை கைப்பற்றினதும் அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் எங்க எம்பியை போய் பார்த்து அந்த அமெரிக்க ஜோடி இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொன்னா எம்பியும் ஜோசியரும் என்னை விட மாட்டாங்க. நான் என் உயிரை பணையம் வச்சு ஏடுகளை மட்டும் கொண்டு வரேன்னு சொல்லி என் பிசினஸை தொடங்குவேன். பானு கண்களில் கனவுகளுடன் அச்சு அசல் டிவி சீரியல் வில்லிகளை ஒற்றி எடுத்தாள். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த லிங்கம் என்கிட்ட இருக்கிறத பத்தி மட்டும் மூச்சு விடக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், உனக்கும் சரி எனக்கும் சரி. இனி நடக்கிற எல்லாம் நல்லபடியா மட்டுமே நடக்கணும்னா நாம லிங்க பூஜையை அவசியம் செய்தாகணும். இந்த பூஜையும் பிரார்த்தனையும் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாகும். கார்ல வர வழியில நான் லிங்க பூஜை தொடர்பான ஏடுகளை படிச்சுட்டு தான் வந்தேன். இப்போ இந்த லிங்கம் 31 லட்சணங்களோடு இருக்கிற ஒச்சலிங்கம். லிங்கத்தோட நெத்தியில ஒரு குழி இருக்கு பார், அதுதான் ஒச்சம். அந்த குழிய குங்குமம் கொண்டு மூடும் பொழுது 32 லட்சணம் கொண்ட பூர்ண சக்தி லிங்கமா இது மாறிடும். அப்போ நாம கேட்கறத கொடுக்கும். குங்கும போட்டு வச்சா ஒரு பலன், சந்தன போட்டு வச்சா ஒரு பலன், மை வச்சா ஒரு பலன். போகர் சித்தர் காரணக்காரியத்தோடு இப்படி பண்ணி வச்சிருக்கார். நீலகண்ட தீட்சிதர் சொன்னது எதுவுமே பானு காதில் விழவில்லை. சாமி, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கிங்க, நல்லாவும் இருங்க. என்னோட நிலை உங்களுக்கு தெரியல. எங்க எம்பியும் சரி, அந்த டெல்லி ஜோசியரும் சரி, இந்த நிமிஷம் எல்லா தில்லாலங்கடி வேலையும் தொடங்கியிருப்பாங்க, என்னையும் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்க எம்பியோட பல இல்லீகல் ஆக்டிவிட்டி பத்தி எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஆகையால நான் ஒதுங்கி போனாலும் எம்பி விட மாட்டார். என் வீட்டுல என் அம்மா என் சிஸ்டரை நான் எங்கே போயிருக்குன்னு கேட்டு டார்ச்சர் பண்ண தொடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா விஷயம் தெரிஞ்சுட்டு போறது. இதை ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பேசுறியே. என் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆன் பண்ணினா அவ்வளோதான். ஏன் வேற ஃபோன் இல்லையா? என் ஃபோன்ல பேசு. பேசவே தேவையில்லை. எனக்கு அவங்கள நல்லா தெரியும். போலீஸும் அவங்க கையில. ஆகையால பயங்கரமா எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க.
அவ்வளோ ஏன் அந்த அமெரிக்க ஜோடிகளையே கண்டுபிடிச்சி அவங்கள கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்க நாளைக்கு குளிச்சுட்டு வந்து பூஜையை தொடங்கியிருக்கலாம். தீட்சிதர் சலித்து கொண்ட பொழுது சர்ப்ப கடம் என்கிற அந்த பானை அப்படியே உருள தொடங்கியது. அடடா, ரொம்ப சீருதே, இப்ப என்ன பண்ண? பேசாம குழியை தோண்டி புதைச்சிடுங்களே. அது பெரும் பாவம். இத்தனை வருஷத்துல ஒரு சர்ப்பத்தை கூட நான் கொண்டது கிடையாது என்றபடியே பானையை நிமிர்த்தி வைத்து பாய் துணியையும் இருக்க கட்டி பானையையும் ஒரு கயிறு கொண்டு தூணோடு சேர்த்து கட்டத் தொடங்கினார் தீட்சிதர். பேசினது போதும் பானு, போய் குளிச்சுட்டு வா. நானும் குளிச்சுட்டு வரேன். நீ பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோ. நான் கொல்லக்கிணத்தை பயன்படுத்திக்கிறேன். மங்களமா பூஜை பண்ணுவோம். எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். நமக்கு அப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்போ இந்த லிங்கத்துக்கு இப்ப சக்தி கிடையாதா? ஆமாம், இது ஒச்சலிங்கம் தான். போகர் காரணமா தான் இப்படி பண்ணியிருக்கார். இல்லையே, நான் மழை வேணும்னு வேண்டிக்கிட்டேன். நல்ல மழையை பெஞ்சிட்டு இருக்கே. அது காக்கா உட்கார பணமழை விழுந்த கதையா நடக்கிற சமாச்சாரம். இதுகிட்ட அதை எப்படி கேட்கணும்னு முறை இருக்கு. போகர் மாதிரி சித்த புருஷால் காரணம் இல்லாமலா இது இப்படி ஊரை சுத்தி வர்ற லிங்கமா படிச்சிருக்கார்? சரி, அப்படி முறையோடு நாம் பூஜை பண்ணி எதை கேட்டாலும் கிடைக்குமா? குபேர சம்பத்திலிருந்து இந்த லோகத்து ராஜாவா உலகை ஆள்ற பதவி வரை எதையும் தரும்னு ஏட்ல இருக்கு. அவ்வளவெல்லாம் வேண்டாம் சாமி. எங்க எம்பி பிரதமர் ஆகணும். நானும் எம்பி ஆகி ஒரு மந்திரி ஆகிடணும். ஏய் பானு, செக்ரட்டரி, அல்லக்கை, அப்படி இப்படின்னு என்னை அலட்சியமா கூப்பிட்டு வேலை வாங்கின அரசியல்வாதிகள் போலீஸ்காரர்களை பதிலுக்கு நான் சொடக்கு போட்டு கூப்பிடணும். அவங்க என் காலில் விழுந்து கிடக்கணும். நடக்குமா? இப்படி சந்தேகப்படுறதை விடு. எதையும் முழுசா நம்பணும். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும். அரைகுறை ஆபத்து. இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? கிளம்பு, முதல்ல குளிச்சுட்டு வா. தலைக்கு விட்டுக்கோ. இந்த காலத்து பெண்களுக்கு இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு என்று தீட்சிதர் கொலைபுரம் செல்ல பானுவும் அரைமனதாய் பாத்ரூம் நோக்கி செல்லலானாள். சீறிக்கொண்டு பங்களா பிரவேசம் செய்த காருக்குள்ளிருந்து 4 பேர் திபு திபுவென்று இறங்கினர். வாசலிலே காத்து கொண்டிருந்தார் அந்த டெல்லி ஜோசியர் நந்தா. பின்னாலேயே கணேச பாண்டியன். கார் டிக்கியிலிருந்து பெட்டியும் இறங்கியது. பற்றாத அந்த விபூதி வாசம். தோட்ட புல்வெளிக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த மருதமுத்து தண்ணீர் டியூபோடு திரும்பி பார்த்து விடைத்தான். பெட்டியை காணவும் நந்தா முகத்தில் வெளிச்ச கும்மாளம், கணேசபாண்டி முகத்தில் புரிபடாத கலவரம். சபாஷ் சபாஷ், சாதிச்சிட்டீங்கடா. அப்படியே பெட்டியை கொண்டு போய் ஹாலில் அந்த முருகன் படத்துக்கு கீழே வைங்க என்ற நந்தாவின் கட்டளையை அவர்களும் செயல்படுத்தினர். 4 பேரில் 3 பேர் வடநாட்டவர்கள். காதில் கடுக்கன், பான்பிராக் என்கிற வடநாட்டு அப்பட்டங்கள் அவர்களிடம். ஒருவன் தான் உள்ளூர். அவன்தான் சல்லோ சல்லோ என்று அவர்களை வழிநடத்தி பெட்டியை முருகன் படத்துக்கு கீழே இறக்கினான். மருதுமுத்து பக்கவாட்டில் வந்து ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருக்க ஹாலுக்கு முத்துலட்சுமி வந்து பெட்டியை பார்த்து, இது திரும்ப வந்துருச்சா ஈஸ்வரா என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ள ஒரு சக்கர நாற்காலியில் ஏகப்பட்ட முகசுளிப்புகளோடு எம்பி ராஜா மகேந்திரனும் ஹாலுக்கு வந்து பெட்டியை பார்த்துட, கியா ஜி கியா, பெட்டியை கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? இந்த நந்தா சொன்னது தான். அது பிரம்மாவே சொன்ன மாதிரி என்று தன் ஜிப்பாவை இழுத்து விட்டுக்கொண்டு ஒரு மாதிரி தென்னாவெட்டாக பேசிட, பெட்டியை சீக்கிரம் ஓப்பன் பண்ணு, நான் அந்த லிங்கத்தை பார்க்கணும் என்றார் ராஜா மகேந்திரன். அதை திறக்க சொல்லவுமே நந்தாவிடம் திணறல். திருப்புலி சக்கரம் என்கிற எழுத்துக்கள் பல்லில் இழுத்திட தாடியை தடவலானான் அந்த ஜோதிடன். என்ன நந்தாஜி யோசனை? ஆமாமா, இதை திறக்க அந்த எழுத்தாளரே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு திருப்பி ரொம்ப நேரம் சிரமப்பட்டு தான் திறந்தாரு என்றாள் முத்துலட்சுமி. என்ன நந்தாஜி, அம்மா எப்படி சொல்றாங்க? இது என்ன மெக்கானிசம்? சித்தர் சமாச்சாரம்னா சும்மாவா? ஆனா திறந்துடலாம், டோன்ட் வரி. அப்படியெல்லாம் திறக்க முடியாது, அது ஒரு கணக்கு, அது தெரியணும். திரும்பவும் முத்துலட்சுமி, எனி சீக்ரெட் நம்பர் டிஜிட்டல் லாக்கர் மாதிரியா? எதுவா இருந்தா என்ன, முடியாட்டி ரம்பம் வச்சு அறுத்து திறப்போம். என்ன இப்போ? நந்தா அலட்சியமாக சொன்னது மட்டுமல்லாம, ஜி ரம்பம் கொண்டு வர சொல்லுங்க உங்க ஆளுங்க கிட்ட என்றான். சற்று தள்ளி மேஜை மேல அந்த சுழலி மடன் வாள். ரம்பம் எல்லாம் வேண்டாம், அந்த எழுத்தாளருக்கு போன் பண்ணி கேட்டா சொல்லிட்டு போறாரு என்ற முத்துலட்சுமியை முறைத்து பார்த்த ராஜா மகேந்திரன், அந்த எழுத்தாளன் இப்போ நமக்கு எதிரி, தெரிஞ்சுக்கோ. உன் பேத்தியோடு குற்றாலத்தை தான் இருக்கான். இந்த பெட்டியை நம்ம கடத்திட்டு வந்ததும் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியவும் கூடாது, புரிஞ்சிச்சா? ராஜா மகேந்திரன் உணர்ச்சி மயமாக கத்தவும், சரிடா நீ கத்தாத, உனக்கு திரும்ப ஏதாவது வந்துட போகுது என்றாள் முத்துலட்சுமி. கணேசபாண்டி, என்னையா பார்த்து நிக்கிற?
போய் ரம்பம் சுத்தின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ராஜா மகேந்திரனின் கட்டளை குரல் கணேச பாண்டியை துரத்த அவ்வளவையும் பார்த்தபடி இருந்த மருதமுத்துவின் கைபேசியில் நான் தாண்டா இனிமேலு வந்து நின்னா தர்பாரு என்கிற ரஜினியின் அலப்பறை. மிக வேகமாக பின்னோக்கி போய் சப்போட்டா மரத்தடியில் நின்று காதை கொடுத்தவனுக்குள் பாரதி தான் புகுந்தாள். மருதமுத்து, நான் பாரதி பேசுறேன். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? பங்களாவில் தானே இருக்க? ஆமாம்மா, நல்ல நேரத்தில் ஃபோன் பண்ணிங்க என்று ஆரம்பித்தவன் பெட்டியை அறுத்து திறக்க கணேசபாண்டியன் போயிருப்பது வரை சொல்லி முடித்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.